உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறானே மாப்பிள்ளை அவனோடதுன்னு எடுத்துன்னு போகிறானே, அப்போ அதான் அடியேங்கிற வாச்சகத்துக்கு அர்த்தம் வரும். நீ எனது மகள்னு போடுறேள் எல்லாரும், அவன் என் பொண்டாட்டின்னு கூட்டின்னு போகிறானே, இப்போ பத்திரிக்கை கிழிச்சு போட வேண்டியதானே. எனதுன்னு ஏன் போடுறேன்னு தெரில, போடக்கூடாது. இனிமேலாவது திருந்துங்க. அடியேனுடைய குமாரத்தி போடணும், அடியேனுடைய குமாரன் அடியேன்னு போடணும். அழைக்கிற போது எல்லோரும் வாங்கோ, கீழே போடுற போது அடியேன்னு எப்போ போட்டு கீழே தாசன் தொண்டன். இதை ஐயங்கார் தான் கடைப்பிடிக்கிறான். அதுதான் ஐயங்கார் பாஷைன்னுட்டான். ஸ்மார்த்த பாப்பன் லாயக்கே இல்லை. அடியேன்னு போடணும், எனது போடக்கூடாதே. எனதுன்னு எப்படி போடுவேள்? நாளைக்கு கீதைக்கு வாங்க சொல்கிறேன். தாலியை கட்டினவுடனே என் பொண்டாட்டின்னு கூட்டின்னு போகிறானே, எப்படி என்னோட பொண்ணுன்னு சொல்லுவேள்? உரிமையே இல்லையே. டோட்டலி 100% உரிமை போயிடுத்தே. பிள்ளைய கல்யாணம் பண்ணுற பாணிக்கிரகணம் பண்ணிக்கிறேன்னு அடியேன்னு போடணும். அவள் பொண்டாட்டி வந்தவுடனே ஏன் ஆம்படையாங்கிறாள், உன் உரிமையே போயிடுத்தே. ஏம்மா நீங்கள் சொல்லுவேள் என் பையன் இல்லையான்னு யார் சொன்னா? எங்கேன்னு கவர்மெண்ட்டில் சொன்னானு சொல்லு. உபன்யாசத்தில் சொல்கிறத விட்டுரு. கவர்மெண்ட்டில் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனவுடனே பொண்டாட்டி அவனோட உரிமை, அவனுக்கு என்னெல்லாம் ப்ராவிடம் ஃபண்டு பென்ஷன் எல்லாம் அவளுக்கு தான். அடுத்தது நாமினி அவள் தானே போடுறான். அப்புறம் நீ எனது பையன்னு போட்டுண்டு சொல்லுங்கள் எல்லோரும். நான் எனக்கு தெரியாது, நீங்கள் எல்லோரும் படித்தவா வேலைக்கு போனவா, எப்படி போட்டுக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. இனிமேல் போட்டுக்காத. அப்படி கல்யாணம் பண்ணுறப்போ அடியேன்னு போடு. போச்சே. பீஷ்மாச்சாரியார் நைஷ்டிக பிரம்மச்சாரி என் வீடுங்கிறார், அவகாசம் இல்லைன்னார். துரோணாச்சாரியார் வேதம் படித்தவர் வில்ல பிடிச்சவர் என் வீடுங்கிறார். ரொம்ப எஜுகேட்டட் தான் தப்பாக பேசுவோம். பரமாச்சாரியார் ஒரு தடவை தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு அக்ரகாரத்தில் போயிருந்தார். நீளமாக இருக்குமே அக்ரகாரம், அவர் பாட்டுக்கு நடக்கிறார். பரமாச்சாரியார் அவள் ஊருக்கு வராருனோன்னா அந்த ஊருக்காரன் பூரா மெட்ராஸ் பாம்பேயில் இருப்பானே அவ்வளோ பேர் லீவை போட்டு போயிட்டான். அவளுக்கு வீடு இருக்கும், சொந்தக்கார வீடு இருக்கும். போயிட்டு அவன் அன்றைக்கி தானே பஞ்சகச்செல்லாம் கட்டிப்பா, 18 முழம் புடவை கட்டிப்பா. லட்சணமாக கட்டின்னு இருக்கா எல்லாரும். அவர் பாட்டுக்கு போகிறார். இவர் எங்கே போகிறார் என்னன்னே பக்கத்தில் இருக்கிறவாளால் யூகிக்க முடியல. இன்னும் பக்கத்தில் கைங்கரியம் பண்ணுறவரை கூப்பிட்டு இந்த ஊர்லேயே இருக்கிற பிராமணனை கூப்பிடுன்னு. எல்லோரும் வெளியிலேருந்து வந்திருக்கான்னு தெரியுது. அவரை போய் ஏமாற்ற முடியுமா? அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு பிராமணனை கூப்பிட்டு வந்தான். என்னென்ன இந்த ஊரில் ஒருத்தர் ராமாயணம் சொல்லுவார், அவருக்கு வயசாகிடுச்சு, அவன் எதுன்னு கேட்டார். அவர் அந்த ஊரில் இருக்கிறவளுக்கு தானே தெரியும். அவர் உடனே இந்த கோடி ஆம் அப்படின்னார். கோடியில் இருக்குது அவாம்னார். பரமாச்சாரியார் சிரிச்சார். ராமாயணம் சொல்கிறவாள்லாம் கோடிக்கு ஒருத்தர் தானே, அதனால் கோடியில் இருக்காருன்னார். எல்லாரும் என் வீடுங்கிறான். நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அடியேன்னு சொல்லணும். அடியேன் அப்படி சொல்லணும். ஆமாம்,
விதுராழ்வார் குடிசையில் இருக்கார். அவர் கேபினெட் மினிஸ்டர் திருதராட்டன்ட்ட. குடிசையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பாரத ராமாயணம் புண்ணியம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பல தடவை உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறதுக்கு கேட்கணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா இங்கே ஒழுங்காக வாழணும். அவர் ஏன் குடிசையில் இருக்கார்? ஒரு அண்ணா பிள்ளைகள் காட்டில் கஷ்டப்படுறான்னு தானும் கஷ்டப்படுறார். நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்திலே வச்சுருக்கார். நம்ம அதில் ஒருத்தருக்கு ஜுரம், அவர் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, ஒத்தன் வெறுமனை கரைச்சி குடிக்கணும்னு சொன்னால் ஆற்றுலையே ஒன்றும் பண்ண மாட்டேன். தாளிக்கவே கூடாது. தெரியுமா உங்களுக்கு? ஆற்றுல ஒருத்தனுக்கு ஜுரம்னா ஏன்னா அவன் மனசு புண்படும், நம்ம சாப்பிட முடியலையேன்னு. புரிஞ்சுதான்? இப்படி அதை என்ன பண்ணா தர்மசாஸ்திரம்னு வச்சு நீ அப்போ தான் கேட்பேன்னு. சமைக்கப்படாது. சில விஷயத்தை பொம்மநாட்டிகிட்ட கற்றுக்கணும். அவள் கடைப்பிடிக்கிறா. இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறவா இருக்கா? நம்ம நல்லதையே பேசுவோமே. அப்போ தானே கடைப்பிடிக்காதவாளும் கடைப்பிடிப்பாளோ இல்லையோ? எதுக்கு நம்ம நெகட்டிவே பேசணும்? இந்த காலத்தில் பண்ணலைன்னா சொல்ல வேண்டாம். பண்ணுறவா இருக்கா, ஏன் பண்ணலைன்னு சொல்லணும். ஆம்படையான் வெளியூர் போயிருக்கான், 10 நாள் ஆகும் வரத்துக்குன்னா பொம்மநாட்டி இங்கே எதையோ சமைப்பா. ஆசில் ஸ்பெஷலாலாம் சமைக்க மாட்டேன். அப்போ ஸ்பெஷலாலாம் சமைக்க மாட்டேன். ஏன்? அவளை கேளுங்க. பக்கத்தாத்து மாமி கேட்பா, என்ன இன்னைக்கு என்ன சமைச்ச? இப்படி சும்மா ஏதோ பருப்பு தொகையல் பண்ணேன், ஒரு கொட்ரை சமைச்சேன். ஏன் சமைக்கலை அப்படின்னு எங்கள் ஆத்துக்கார் வெளியூர் போயிருக்கார். அவருக்கு இந்த காய் பிடிக்கும், அந்த காய் பிடிக்கும். மார்க்கெட்டுக்கு போனால் எல்லாம் அவருக்கு பிடிச்சதாக இருக்குது, அதனால் பண்ணலேன். பார்த்திடம் பொம்மநாட்டி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கும். இதை கற்றுக்கணும். ஆம்பளையெல்லாம் வெளியூர் போன இடத்துல வளைக்கப்படாது. சும்மா பொம்மநாட்டியே குறை சொல்கிறதுலையே இருங்கோ சமுதாயத்தில். இன்னும் ஆம்பளையெல்லாம் ரொம்ப உத்தம புத்திரம் மாதிரி. கேட்குறேன் சார். ஒன்று வச்சு நீ ஆம்பளையானுக்குன்னே இல்லை, உனக்கு ஒரு சகோதராள் இருக்கா, சகோதரி இருக்கா, நம்ம எல்லாரோடையும் ஒன்றா இருக்கோம். அவள் கல்யாணம் ஆகி வெளியூரில் இருந்தால் கூட எதையோ ஒன்று சாப்பிட்றோம், எங்கள் அண்ணாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிண்டாது சாப்பிடணும். இப்போ கொண்டு போய் உடனே தரப்போகிறோமான்னு கேட்கக்கூடாது. போரும், எங்கள் அண்ணாவுக்கு இது பிடிக்குமே, அது பிடிக்குமே சொல்லணும். ஏன் ஒன்று வச்சுக்கணும். நம்ம அன்பை எப்படி காட்டுறது? சாப்பிட்ற பதார்த்தத்தில் தான் காட்டுவோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் செஞ்சு போடுறேன் அப்படிங்கணும். நம்ம ஆற்றுக்கு ஒருத்தர் வர, நம்ம ஆற்றுலேயே ஒருத்தர் இருக்கார், குழந்தைக்கு இது பிடிக்கும், மாமியாருக்கு இது பிடிக்கும், ஆம்படையானுக்கு இது பிடிக்கும், இன்றைக்கி இது பண்ணேன், உங்களுக்கு அதான் பண்ணேன் சொல்லு. அதுதான் இல்லற தர்மம். நம்ம இல்லறத்துக்கே லட்சணம் அதுதான். இது அடுத்த வாரம் அடியேன் பிரச்சாரம் பண்ணி கொண்டு கத்திரிக்காய் கொஜ்ஜு பண்ணி கொண்டு ஏற்கனவே சொன்னேன், முடியலை. இப்போ பண்ணேன் அவினாசியில் 300 பேருக்கு. மதுரை இது மார்கழி மாதத்தில் ஒரு நாள் கத்திரிக்காய் கொஜ்ஜு பண்ணேன், சாதம் பண்ணேன்னு. ஒரு நாள் பிசிபேளாவளி பண்ணேன், கன்னட பிராமணா பண்ணுற மாதிரி. நெய் விட்டு கொடுத்தேன். என்னாச்சா? கவுண்டர் சிரிக்கிறார். என்னச்சா இப்படி மகாபாரதம் பேசுகிறேன், இங்கே வந்தால் சமயக்கார மாதிரி வேலை பார்க்குறேன். செஞ்சால் எல்லாருக்கும் என்ன செய்யணும்?
நாம் ஒன்று வச்சுக்கோங்க, சுயநலமாக வாழக்கூடாது. ஒருத்தருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு தெரிஞ்சால் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போல்லாம் ஒன்று பண்ணாலே அக்கம் பக்கம் கொடுப்பா, செய்யணும். இப்போ தானே நமக்கு பாந்தவியம் வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. நான் முதல்ல அன்னூர் உபன்யாசத்துக்கு போனேன். 9 நாள் ராமாயணம் சொல்ல, ஸ்ரீராமநவமிக்கு 1980. பார்த்துக்கோங்க. அவள் அக்ரகாரந்தான். அவள் கேரளாக்கார ஹோட்டல் நடத்தி இந்த மாதிரி இடத்துல அவளே சமைப்பா ஆச்சாரமாக. பக்கத்தில் ட்ராவலர்ஸ் பங்களா தங்க வச்சு எனக்கு காலத்தால் டிஃபன் சாப்பிட்டு வழக்கம் இல்லை. அவள் சொன்னாலேன்னு சாப்பிட்டு எனக்கு தான் முதல்ல போடுவாள். அதுக்கப்புறம் தான் பாக்கி பேரை உட்காத்துவா. சமையல் உள்ளே உட்கார வச்சு போட்டுருவாள். டிஃபனோ சாப்பாடோ முதல்ல டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட போனேன். இலையை போட்டுறவா கேரளாக்காரா. அப்புறம் போய் விசாரிச்சேன் நடுவில். அவள் இல்லை, இப்போ பையன் இருக்கா கோயம்புத்தூரில் எங்கேயோ இருக்காங்க. அவள் சூடாக ஸ்வீட்டு பண்ணுறா. கருத்தால் 11 மணிக்கு எல்லாம் ஸ்வீட்டும் வியாபாரம் முடியும். மக்களை படுறது மைசூர் பாக்கு என்ன, அது என்ன, இது என்ன. எனக்கு இப்போ 20 வயசு. எல்லாத்தையும் கொண்டு வந்து இலையில் வச்சேன். பாயசத்தை வச்சுக்கிட்டு மைசூர் பாகு, அல்வா, பாதுஷா, ஜாங்கிரி, இன்னெல்லாம் உண்டோ அவ்வளோ வச்சு நான் இப்படியே பார்த்து சிரித்தேன். அவர் கேரளாக்காரரோ இல்லையோ, என்ன சிரிக்கிற கோந்தே அப்படின்னு. என்ன சாப்பிடு, ஊன்னு കഴിக்கணும், என்ன சின்ன பையனாச்சே அப்படிங்கிற. ஸ்வீட்டு பிடிக்காதா அப்படிங்கிற. என்ன பிடிக்கும், பின்னு பார்த்துன்னு இருக்கே, சாப்பிடு. நாளையிலேருந்து இப்படிலாம் எல்லாம் வைக்காதேங்க. ஏன்னு, எங்கள் அக்காவுக்கு மைசூர் பாகு பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கும். நான் 6 பேரோடு பிறந்திருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் ஆற்றுல இருக்கா. நான் அவளை விட்டுட்டு சாப்பிட்றேன்னு இருக்கு. நீங்கள் பட்டாளி அன்னைக்கு ஒன்று பண்ணுங்க, எல்லாத்துலேயும் ஒரு கிலோ கட்டி கொடுத்துருங்க, நான் ஆற்றுல போய் சாப்பிட்டுக்கிறேன். அந்த பிராமணன் உடனே என்னை நமஸ்காரம் பண்ணார். என்னம்மாம்மா அப்படின்னு. இன்னைக்கு வந்து ராமாயணம் பாரதத்துக்கு உனக்கு புகழ் வர்றது வரட்டும், அதை விட உனக்கு இந்த குணத்துக்குத்தான் புகழ் வரப்போகுதுன்னாருங்க. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எதுவுமே நமக்கு அப்படின்னு செய்யக்கூடாது. பசிக்கு உணவு எப்போ விருந்து அப்படிங்கிறதே, நம்ம எல்லாரும் ஒன்று கூடி சாப்பிட்றது பேர் தான் விருந்து. மற்ற நேரம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஏதோ பசிக்கிறது சாப்பிடணும். ஆமாம், வித்துராழ்வார் ஏன் குடிசையில் இருக்கார், பயத்தங்கஞ்சி குடிக்கிறார்னா அதான் காரணம். கிருஷ்ணர் வந்துட்டார், எப்படி வரவேற்கிறார் பாருங்க, அவர்கிட்ட கற்றுக்கணும். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, ஹே தாமோதரா, வரவேண்டும் வரவேண்டும், வாசுதேவா, நந்த நந்தனா, யதுகுல சக்கரவர்த்தி, ஹே யாதவா, மாதவா, ஹே கோவிந்தா, கோபாலா. இது கோபாலனுடைய வீடுன்னா. கிருஷ்ணர் உடனே நினைச்சார், எங்கள் அம்மா யசோதை எனக்கு தெரியாமல் என்றைக்கு அஸ்தினாபுரத்தில் என் பேரில் பிளாட்டு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி வீடு கட்டினாள் அப்படின்னு தன் கிரீடம் இடிக்க உள்ளே போனாலும். நம்ம கூப்பிட்ற போது அப்படி கூப்பிடணும். இது ಬಲಿಯ ಮನೆಗೆ ವಾಮನ ಬಂದಂತೆ
பகீரத மனய ஸ்ரீ கங்கபந்தே முச்சுகுந்தகே ஸ்ரீ முகுந்த பந்தந்தே விபீஷண மனய ஸ்ரீராம பந்தந்தே விதுரன மனய ஸ்ரீ கிருஷ்ண பந்தந்தே விதுரன மனய ஸ்ரீ கிருஷ்ண பந்தந்தே. தமிழில் கேட்குறார் வில்லி. விதுரன் குடிசைக்கு வந்தியே பார்க்கடல் நினைச்சையா, ஆதிசேஷன் படுக்க நினைச்சையா, பிரளய காலத்தில் நீ பள்ளி கொள்ளக்கூடிய ஆலையில நினைச்சியா, முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ பன்னகாதிபாயலோ பச்சை ஆலிலையோ சொன்ன நாள் வகை சுருதியோ கருதி நீ எய்துதற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். கருதி நீ எய்துதற்கு என்ன மாதவம் செய்தது. ஸ்வாகத்தம் எங்காச்சும் வாத்தியார். கருதி நீ எய்துதற்கு என்ன மாதவம் செய்தது. என்ன மாதவம்? இந்த விதுரம் குடிசைக்கு வந்தே அது என்ன தவம் செஞ்சது கேட்கிறார். கனகதாசர் சொல்றார் கன்னடத்தில், அவனோட திருவடி மகிமை வர்ணிக்காதவா யார்? எந்த திருவடி பிரகலாதனை ரட்சிப்பதற்கு தூண பிளந்து காட்சி அளித்ததோ, எந்த திருவடி மகாபலி சக்கரவர்த்தி யாகசாலையை தேடி போய் கிருப பண்ணித்தோ, எந்த திருவடி தசரதன் அரண்மனையில் நடந்ததோ, எந்த திருவடி விஸ்வாமித்திரன் பின்னால் போனதோ, எந்த திருவடி யாகசாலையில் நின்றதோ, எந்த திருவடி அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததோ, எந்த திருவடி மிதிலைக்கு தேடி சென்றதோ, எந்த திருவடி அப்பா அம்மா பேச்சை கேட்டு கானகம் நடந்து போனதோ, எந்த திருவடி குகன் ஓடத்தில் ஏறியதோ, எந்த திருவடி பரத்வாஜர் சரபுங்கர் போன்ற மகரிஷி ஆசிரமத்திற்குள் நுழைந்ததோ, எந்த திருவடி ஜடாயுக்கு சபரிக்கு வாலிக்கு மோட்சம் கொடுத்ததோ, எந்த திருவடி சுக்ரீவனுக்கு அபயம் கொடுத்ததோ, எந்த திருவடி ஆஞ்சநேயனை ஏற்றுக்கொண்டதோ, எந்த திருவடி சேதுபந்தனம் செய்து நடந்து போனதோ, எந்த திருவடி விபீஷணன் திருமாளிகைக்கு பிரவேசித்ததோ, எந்த திருவடி வசுதேவர் தேவகிக்கு காட்சி அளித்ததோ, எந்த திருவடி வசுதேவர் திருமுடியை அலங்கரித்ததோ, எந்த திருவடி யசோதையால் கட்டப்பட்டதோ, எந்த திருவடி வீடு வீடாக வெண்ணையும் பாலையும் திருடி குடிக்கச் சென்றதோ, எந்த திருவடி காளிங்கன் மீது நர்த்தனம் ஆடியதோ, எந்த திருவடி சபையிலே திரௌபதியை ரட்சித்ததோ, எந்த திருவடி தர்மபுத்திரன் உத்தமன் என்பதை காட்ட துர்வாச மகர்ஷியிடமிருந்து ரட்சித்ததோ, எந்த திருவடி தர்மபுத்திரன் உத்தமன் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக அஸ்தினாபுரத்தை நோக்கி நடந்தே வந்ததோ, அதெல்லாம் திருவடி அல்ல. என் விதுராழ்வார் குடிசைக்குள் வந்ததே அதுவே திருவடி எனக்கு. முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ பன்னகாதிபாயலோ பச்சை ஆலிலையோ. மராட்டிய கவி இதை விட நன்னா வர்ணிச்சு. கிருஷ்ணர் எப்போ வருவார்னு தெரில, அரண்மனையிலேருந்து செய்தி வந்துருத்து. அவன் ஆதிகாரி அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க தயாராக இருக்கா. ஸ்திரீகளோலையோ ஏக வஸ்திரத்தில் இருப்பா. கிருஷ்ணர் 32 அடி அங்க வஸ்திரம் போட்டுருக்கான். பீதாம்பரதாரி அங்க வஸ்திரதாரி அது. ஆமாம், நாமெல்லாம் இன்றைக்கி போட்டுக்கிறோமே, நம்மளால் அப்படி போட்டுக்க முடியுமா? அந்த அம்மா உள்ளேருந்து கூப்பிடுறா, சுஸ்வாகதம் தே ஜெகத்குரு. கிருஷ்ணர் தன் மேலே இருக்கிற அங்க வஸ்திரத்தை தூக்கி போட்டானாம் அவள்கிட்ட. கட்டின்வான். அவள் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். உடுத்து களைந்த நின் பீதக வாடைனா. பகவான் உடுத்தி களைஞ்சது இல்லையா? வச்சுக்கோன்னு கொடுத்து. இந்த அம்மா நான் உட்கார சொல்லி புழக்கடை பக்கம் போனாலாம். அந்த வாழை மரத்தில் தார் அதை வெட்டி கொண்டு வந்த, அது பழுத்ததா காயான்லாம் பார்க்கல, அப்படியே எடுத்துன்னு வர. அந்த காய் இருக்கே, அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ள யார் பேசிகிட்டே இருக்க? பேசாதே சொல்லுங்க. வெளியிலங்கிறீங்களே, டேப்பையும் எடுத்துட்டு. யார் அது? மைக்காரனா?
அரை மணியாக பேசுகிறான். ஆறது வீட்டுக்கு போக சொல்லு. நான் பொறுமையாக கதை சொல்லின்னு இருக்கேன். அந்த வாழைத்தாரை எடுத்துன்னு வர, அதை நம்ம கிருஷ்ணத்தை தூக்கின்னு போகிறாளே, எங்கேருந்து போகிறதுக்குள்ளே பழுத்துடணும் நினச்சது பழுத்துருத்து. அது எப்படி சேர் நடக்கும் நீங்கள் கேட்பள். இவ தூக்கின்னு போகிறவ கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ இல்லையோ, இவ ஹீட்டு தானே. நீ உங்கள் சயின்ஸ் படி சொல்கிறேன். அதுதானே சொல்கிற பெரியவாள்லாம் கையில் தொடப்படாதுங்கிற, கனிஞ்சு போயிடுங்கிற பேர். அதனால தான் பெரியவாள்லாம் சயின்ஸுன்னு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு ஒருத்தன் கேட்டான். சயின்ஸையும் பிரிக்கிற, அது நம்ம மதத்தில் ஒரு அங்கம், அது எதுக்கு பிரிக்கணும்? இந்த அம்மா வந்த உடனே என்ன பண்ண, இந்த பழத்தை அப்படி எடுத்தா, தர்மபுத்திரன் சௌக்கியமான பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்தான். அவள் சௌக்கியத்துக்கெல்லாம் இவன் தோல் சாப்பிட்டான். அதை ஒரு கவி சொன்னான். குகன் தந்த விருந்தை உண்டான், சபரி தந்த பழத்தை தின்றான், வீடு வீடாக வெண்ணப்பாலை திருடி குடித்தான், குச்சேலன் தந்த அவலை தின்றான், விதுரன் தந்த சோலையும் தின்றான், இத்தனைக்கும் ஒரு பிடி மண்ணையும் தின்றான். அவன் எல்லாத்தையும் தான் சாப்பிடுவான். நம்ம அவனோட போட்டி போட முடியுமோ? மராட்டிய கவி சொன்ன, விதுரர் வந்துட்டார், அதுக்குள்ளே அவர் குடிசையில் இருக்கார் சொன்னேன். மண் தரை, மேடு பள்ளவமாக இருக்கும். இந்த மாதிரி சிமெண்ட்டு தரையோ இல்லை மார்பிளோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் ஒன்றே இலையே போடுனர். அந்த காலத்தில் இப்போ இன்னும் பிரமாதமாக அந்த பிளாஸ்டிக் கூடாது, டிஸ்போசல் கவி இதெல்லாம் கூடாதுங்கிறாள். இது யார் கொன்ற சொன்ன முதல்ல? எனக்கு அது தெரியல. அது கூடாது கூடாதுங்கிறாளே, யார் கொன்ற சொன்னா இவாளனா? அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள்லாம் தொன்னை கண்டுபிடிச்சிருக்கு இலையில். அதுதான் டிஸ்போசல் கப்பு தானே, குடிச்சுவிட்டு தூக்கி போட வேண்டியதானே. வாழை இலையிலேயே பண்ணியிருக்காளே, இதை விட டிஸ்போசல் கப்பு வேணுமோ என்ன சாஸ்திரிகளை? நான் சொல்ல கரெக்டு தானே. இலை டிஸ்போசல் பிளேட்டு. இப்போ நம்ம எல்லாம் எச்சத்தட்டை வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கோம். அது என்ன தேய்ச்சி வச்சாலும் 2ஆம் பட்சம் தானே. இப்படி இலையை போட்டால் மண் தர மேடு பள்ளவமாக இருக்கு. அவர் சாப்பிட்றதோ பயத்தங்கஞ்சி தொன்னையில் கொடுத்துருக்கலாமே. அவர் ரொம்ப சம்பிரதாயமாக இலையை போட்டார். மேடு பள்ளவமாக இருக்கே, அது பாயசம்னா போடுமே. எனக்கு ஒரு தாத்தா இருந்தார், சாப்பிட உட்காண்டவுடனே கல்யாணமாக கதவை சாத்தினார். யாரும் வரப்போகிற தாத்தா, எதுக்கு சாத்தணும்னு. இல்லை உங்கள் பாட்டி சாம்பார் விடுவா ஓடும்னார். அது அப்போ சொல்கிறப்போ புரியலை, கல்யாணம் ஆகிட்டு தான் புரிஞ்சுது. சாம்பாரும் ஓடும் போல இருக்கு. ஆமா, சில பேர் ரசம் பண்ணால் நிற்கும், அது இருக்கும். அவர் பயத்தங்கஞ்சியை விடுறார், அது இப்படி ஓடித்து. கிருஷ்ணர் இப்படி இலையை தூக்கினார், இப்படி ஓடித்து, இப்படி தூக்கினார், இப்படி டக்கு டக்குன்னு தூக்கினோடனே கை முளைச்சி இப்படி தூக்கி தொன்னையாக பிடிச்சுட்டார். ஆயிரக்கணக்கான கை முளைச்சி. விதுரர் கும்பிட்றார், ஆயிரக்கணக்கான கையோடனா காட்சி அளிக்கிறான். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் இந்த இரணியகசிபுவை சம்ஹாரம் பண்ண கோடி கையோடு போனேன், அவன் என் 2 கைக்கு மேலே வேலை வைக்கலை. உன்னோட பயத்தங்கஞ்சியை குடிக்கிற போது அதுக்குள்ளே எனக்கு பிராணம் போயின்னு இருக்குன்னு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். தூது வந்ததெல்லாம் விசாரித்தார், கூட்டின்னு போகிறார் சபைக்கு. துரியோதனன் சொல்கிறான், அந்த மாட்டுக்கார பயல் வருவான், யாரும் எழுந்திருந்து வரவேற்காதேங்கிறான். கிருஷ்ணர் அப்படி வரார், மயில் பீலி அசையே, இடுப்பில் புல்லாங்குழல் வச்சுண்டு, பீதாம்பரதாரி வரான். எல்லாரும் எந்திரிந்து நிற்கிறா. அவன் வாழை அறியாமல், அரின்னா வரான், புரியுது, மயக்கம் தானே வரும் அரிய பார்த்தா.
எல்லோரும் நிற்கிறா. இவன் மட்டும் இந்த பக்கம் உட்காண்டிருக்கான், கால் மேலே இப்படி காலை போட்டு. இந்த பஸ்ஸு வேகமாக போகிறப்போ டிரைவர் சடன் பிரேக் போட்டான்னு வச்சுக்கோ, நிற்கிறவனுக்கெல்லாம் ஒன்றாகாது. இந்த உட்காந்து பேப்பர் படிக்கிறவன் மூக்கு போய் இடிக்கும். இங்கேருந்து இவன் கத்துவான், பார்த்து ஓட்டும்பான். அவன் சொல்லுவான், பார்த்து ஓட்டி தான் பிரேக் போட்டேன்பான். இப்படி உட்காண்டிருக்கான். இதை கனகதாசர் சொல்கிறார் கன்னடத்தில். கிருஷ்ணர் இப்படி வர்றார் விதுரரோட, எல்லாரையும் பார்க்குறார். இவன் மட்டும் இப்படி உட்காண்டிருக்கிறத பார்த்தார். இந்த பக்கம் பூமியை ஒரே ஒரு அமுத்தினர் லேச. இங்கே அமுத்தினா இப்படி மேலே போக முடியும். நிற்கிறவன்லாம் எப்படியோ நின்றுட்டான். இவன் அப்படியே தட 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 தடன்னு விழுந்தான் நேர பெருமாள் திருவடியில் போய். இன்னும் துரியோதனா, எல்லோரும் நின்று கொண்டே வரவேற்கிறார்கள், நீ ஒருவன்தான் பண்பாளன். தண்டை சமர்ப்பித்து அழகா எப்படி வரவேற்கணுமோ வரவேற்கிறேன். அவனுக்கு எப்படி இருக்கும்? துண்டை உதறி போட்டுன்னு போனான். எல்லாரையும் திருதராட்சன் வரவேற்றான், ஆசனத்தில் உட்காத்தினான். கிருஷ்ணர் நலம் விசாரிக்கிறார். எப்படி பேசுகிறார் பாருங்க, பண்பு கற்றுக்கணும் கிருஷ்ணர்கிட்ட. அவன் பகவான்கிறத விடு, துவாரகாநாதன்னு வச்சுக்கோய், ஒரு ராஜா எப்படி வரவேற்கிறான், எப்படி எல்லாத்தையும் அவ சௌக்கியம் விசாரிக்கிறான் பார். மன்னா நலமாங்கிறான். எவன் திருதராட்சான்னு சொல்லலாமே, பகவான் ஆச்சே. பிதாமகனே அர பீஷ்மர், அவருக்கா பாட்டன், பாண்டவாளுக்கு பாட்டன். ஆச்சாரியனே நலம் கிருஷ்ணா, ஆச்சாரிய புத்திரனே நலம். எல்லாரும் அவனை ராதேயாங்கிற, தேரோட்டி மகனேங்கிற கர்ணன். அவர் எப்படி கூப்பிட்றாரு பாருங்க, கொடை வள்ளலே. நீங்கள் எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும், ஒருத்தட்ட இருக்கிற குவாலிட்டியை தான் சொல்லணும். பொல்லாதவா எப்போவுமே தனக்கு வேணும்னா சொல்லுவா, வேண்டானா திட்டுவா. மாமா, அவர் எல்லாருக்கும் மாமா. சகுனி, நலமா, உனக்கும் எனக்கும் நலத்திற்கு என்ன குறைவு? ஓ, பாம்பின்கால் பாம்பரியும் அவர். ஆமாம், அஸ்தினாபுரத்து இளவரசனே நலமா? துரியோதனன் கேட்குற. என்னோடு பேச்சாதே, தூது வந்திருக்கிற நீ என்ன அரண்மனையில் விருந்து உட்கொள்ளாமல் விசுரன் வீட்டில் சாப்பிட்டே நியாயமானு கேட்டான். அதை கேட்குறியா? நீ தெரிஞ்சுக்கோ சில சமாச்சாரத்தை. என்ன சுத்தம் ஏகாதசி விரதம், ஏகாதசி விரதம் ஒஸ்தின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால தான் வச்சா சாஸ்திரத்தில் அதுக்கு அன்வயப்படுத்தி, ஏகாதசி அன்னைக்கு நீ விரதம் இல்லையா, துவாதசி அன்னைக்கு விரதம் இருந்தவாளை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கிற. இப்போ சொன்னேனே அடியேன்னு வார்த்தை வரணும்னு. சுத்தம் ஏகாதசி விரதம், சுத்தம் பாகீரதி ஜலம், கங்கா ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம். விஷ்ணுவோட பகவான் நாமாவை சொல்கிறதுல தெரிஞ்சுக்கணும். இப்படி நிறைய வியாக்கியானம் பண்ணுறேன். நான் ஏன் உன் அரண்மனையில் சாப்பிட்லேன்னு தெரிஞ்சுக்கோ. நான் சொல்லக்கூடிய 4 பேருக்கு பர்மனண்ட்டு நரகம்ங்கிறார் கிருஷ்ணர். இதில் நம்மெல்லாம் இருக்கோமான்னு பாருங்கோ. நீங்கள் பாட்டுக்கு உபன்யாசம் துரியோதனுக்கு நினச்சிக்கப்படாது. ஒருவேளை அப்படி உங்களை நினச்சுன்றாதீங்கோ. தக்க சமயத்திலே மந்திரி பதவியை ராஜினாமா செய்த அமைச்சரவையை கவிழ்த்த மந்திரி. இதில் நம்ம இல்லையே, டவுட் இல்லையே. இதுலேயும் நமக்கு 30% இருக்குது பாவம். இப்படி கவுக்கிறவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கோமே. மிந்தி யதா ராஜா ததா பிரஜானா, இப்போ அது இல்லை. இப்போ யதா பிரஜா ததா ராஜா. நம்ம தானே ஓட்டு போடுறோம். அப்புறம் பெரியோர்களை எதிர்த்து பேசுபவன், இதில் நன்னாவே இருக்கும். அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறோம், குருநாதரை எதிர்த்து பேசுகிறோம், சொல்லவே வேண்டாம். ஆத்துக்காரரை ஏற்று பேசுகிறோம். உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்காத பொம்மநாட்டி ஜெகத்திலேயே கிடையாது.
ஆமாம், யாருக்குமே தான். நீ பாட்டுக்கு ஏதோ திருச்சி கல்யாணம் நாத்து மாமி கேட்கலன்னு நினச்சிக்காது. எல்லாரும் என்னையும் சொன்னால் தானே உனக்கு திருப்தியாக இருக்கும். அப்புறம் பெரியோர் நன்றி கெட்டவன். மாமனார் எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி இல்லாத வர்க்கம் இந்த ஆம்பளை வர்க்கம். உங்கள் அப்பா என்னடி கொடுத்துட்டான், அவளையே கொடுத்துருக்கானே, அது போகாதோ, என்ன தேடி கிழிச்சான். எத்தனை சதாபிஷேகம் வரைக்கும் செஞ்சாலும் திருப்தி இருக்குது. என்னடி வேஷ்டியை வாங்கிட்டு வந்திருக்கான் உங்கள் அப்பா பாரு, கந்த செட்டிக்கு தராமல் இருக்கு. அவன் பாவம் ரிட்டையர்டு, எங்கேயோ காதியில் போய் 40% தள்ளுபடியில் ஒரு வேஷ்டியை வாங்கி கொண்டு வந்து தீபாவளிக்கு கொடுப்பான். ஏதோ ஒரு புடவையை வாங்கி கொடுப்பான். நீ என்ன சொல்லணும், மாமா இனிமேல் நான் வாங்கி தரேன்னு சொல்லணும். அப்புறம் ஒருவர் வீட்டில் சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு துரோகம் நினைப்பது, இது ரொம்ப மோசம். ஆமாம், எங்கள் உறவில் ஒருத்தருக்கு 70 நடந்திருந்தது, பீமரதசை. போனேன், சௌக்கியமா மன்னி 70 அப்படின்னு. என்னத்தை 70, ஏன் மன்னி திருப்தியாக சொல்லலையே அப்படின்னு. இந்த நாளில் நல்ல நல்ல ஜாதகம்லாம் வந்தது, நான் இன்னும் 10 வருஷம் கட்டி சதாபிஷேகத்தில் சொல்லுன்னு பாரு. நான் ஏன் உன் ஆற்றுல சாப்பிட்லன்னா விதுரன் வீட்டில் சாப்பிட்டேன்னா, விதுரன் பக்திமான். அப்படின்னு பாண்டவனுக்கு பிரியமானவன். அவன் கேபினெட்டில் இருக்கான், ஆனால் பாண்டவாள்கிட்ட தான் பிரியமாக இருக்கான். வந்த காரியம் என்னென்ன தூது வந்தேன்னு, என்ன இங்கே யார் சண்டை போடுறான்னா, இல்லை இனிமேல் சண்டை வராமல் இருக்கணும்னு வந்தேன்னா. எதுக்கு வந்தேன்னா, பாண்டவாளுக்குரிய பங்கை கேட்க வந்தேன். இருக்கும் இடம் கொடைன்னா. ஏன் பலசாலியான பீமனும் அர்ஜுனனும் இருக்கிற போதே தர்மபுத்திரன் சமாதானத்தை விரும்புகிறானான்னு கேட்டான் துரியோதனன். பலசாலியான பீமனும் அர்ஜுனனும் இருக்கலாம், தர்மபுத்திரங்கிற தலை இருக்கிற போது வாலாடாதுன்னர் இவர், அங்கே வாலாடாதுன்னர். இதை கேட்டவுடனே விதுரர் எந்திருந்தார். பார்த்தியா துரியோதனா, வாசுதேவன் பேச்சில் நியாயம் இருக்குது. அங்கே தலை இருக்க வாலாடாதுன்னா இங்கே ஆடின்னு இருக்குன்னு அர்த்தம். சிற்றப்பனை, நீ எப்பொழுதும் பேசுவது என் அவர்கள் பக்கம் சாப்பிடுவது என் அரண்மனையில், உன்னை சொல்லி குற்றமில்லை, நீ தாசி மைந்தன் தானே. இது இந்த பொல்லாதவன் எப்போவுமே கர்ணனை ஏற்றுக்கிற போது கொடை வள்ளலுக்கு ஜாதி கிடையாதுன்னா, விதுரனை சொல்கிற போது தாசி பையன்கிறான். இந்த புராண காலத்தில் இந்த தேவையான போது எல்லாரும் ஜாதியை எடுத்துப்பா, அரசியலில் இருக்கிறவா. தேவை இல்லாத போது ஜாதி இல்லை அப்படின்பா. இது துரியோதனன் காலத்துலேருந்தே பேசினது துரியோதனன் தான். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், அப்படி யாராவது ஜாதியை பற்றி பேசினா துரியோதனன் கோஷ்டின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. தேவையான போது ஒரு கருத்தை எடுத்துக்கிறது, தேவையில்லாத போது விட்டுடுறது. ஃபேஸ்புக்கில் கேட்குறானோ இல்லையோ, காரத்தால் குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணணுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். குளிக்கவே வேண்டாமே, எந்த 365 நாளும் குளிக்காமலே இரு. யாரு கவலைப்பட்டா இப்போ ஜல கஷ்டத்துக்கு? அதுக்கும் என்னத்தையோ கேட்க வேண்டியது, அர்த்தமற்ற பேச்சுக்கள். உடனே தாசி மைந்தன்னு உடைவாளை உருவிட்டார். இது நாள் வரை என்னை நீ தாசி மைந்தன்னு சொன்னப்போ பொறுத்திருந்தேன், இன்றைக்கி ஏன் பொறுக்கலைன்னா, இன்றைக்கி கிருஷ்ணன் வந்துட்டான், கோயிலாக மாறிடுத்து, கோயிலில் ஜாதிக்கு இடமில்லை நாம் சொல்லு. உடனே கிருஷ்ணன் எந்திருந்தார். ஆத்திரத்தில் அறிவை இழக்காதே, துரியோதனை ஆற விரோதம் செஞ்சுன்னு பேசுகிற, அவன் விஷ்ணுவின் கையாள், அவன் கையில் இருப்பது விஷ்ணுவின் தனுசுன்னா. ரொம்ப பேர் கிருஷ்ணர் ஏண்டா தூது வந்தாங்கிறான். இதுக்கு தான் வாசுதேவா நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினாய். இந்த வில்லு உனக்கு பயன்படுறதை விட பயன்படாமல் இருத்தல் மேல்னு ஒடிச்சு போட்டு போயிட்டார். இப்போ அவன் நாக்கில் பூந்தான் வேலை பண்ணார். புரிஞ்சுதா உங்களுக்கு?
கிருஷ்ணர் கேட்குறார், நாளைக்கு நான் சபைக்கு வரேன், நல்ல யோஜனை சொல்லுன்னு போனார். பின்னாலே விதுரம் பின்னால். பீஷ்மர் சொல்கிறார், பாத்தியா நீ விஷ்ணுவின் கையால் அவனை விரோதம் பண்ணினுட்டையே அப்படிங்கிற. நீங்கள் இருக்கிறீர்கள், ஆச்சாரியன் இருக்கிறான், அஸ்வத்தாமன் இருக்கிறான், கர்ணன் இருக்கிறான். அவ்வளோ கோபத்திலையும் என்ன சொல்கிறான் தெரியுமோ? புல்லாங்குழலை இனிமையாக வாசிக்கின்ற இடையனுக்கு விருந்து போட்டவன்கிறான். அவ்வளவு கோபத்திலையும் கிருஷ்ணன் நல்லா புல்லாங்குழல் வாசிப்பாருங்கிறான். வேயிருக்கும் இடையனுக்கு நல்விருந்தளித்தோன்னர். கிருஷ்ணர் நல்லா புல்லாங்குழல் வாசிப்பார்னு ஆழ்வார் சாதிக்கிறார் 10 பாட்டு. பசுமாடு அசையாதாம், காதை ஆட்டாதாம். இந்த மான் இருக்கே, அந்த புல்லை அப்படி பிடுங்குமாம், கொத்தா பிடுங்குமாம் அது சாப்பிட்றதுக்கு. பாதி புல் உள்ளே போயிடுச்சான், பாதி புல் வெளியே தொங்கறதாம். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிற போது கேட்டுடுத்து. அப்படியே அசையாமல் நிற்கிறது. நீ இன்னைக்கு கம்ப்யூட்டரில் ஸ்டில்லில் போடுறேங்கிற பேர், முதல்ல ஸ்டில்லில் போட்டது கிருஷ்ணர் தான். அப்படியே நிறுத்தி விட்டார். மான் அப்படியே நிற்கிறதாம். உள்ளே போனதை அரைக்க முடியலையேன்னு வருத்தம் பிடிச்சின்னு இருக்கு. இந்த வெளியில் தொங்கிறத விடுறதுக்கு மனசு இல்லை, அப்படியே கடிச்சின்னு இருக்கு. பாதி உள்ளே போயிருக்கு, பாதி வெளியில் தொங்கிறது. அதை கடிச்சுடுத்தோன்னா அது விழுந்துவிடும். கடிக்காமல் அப்படியே இருக்குது, பிடிச்சின்னு இருக்கு. இப்போ கடிக்கிறதுன்னா பல்லாலன்னா கடிக்கும், அந்த புல்லுக்கட்டை பிடிச்சுன்றுத்தும். இப்படி இருக்கா. இதை ஆழ்வார் சாதிக்கிறார். திரண்டழுதடை மழை முகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ்வண்டினம் போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழி ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்ட மான்கணங்கள் மேகை மறந்து மேந்த புல்லும் கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துலுங்கா புடை பெயராய் எழுதி சித்திரம் போல நின்றனவே. அப்படி நிற்கிறத அசையாம. அப்படின்னா அவன் எவ்வளவு ஆனந்தமாக புல்லாங்குழல் வாசிக்க. அந்த மான் மயங்கினதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. துரியோதனன் அவன் சொல்கிறான், வேயிருக்கும் இடையனுக்கு நல் விருந்தளித்தோன் போயிருக்கில் என் பல நினைக்கில் என் சிலை முறுக்கில் என். அதை கூட சங்கீதமாகவே சொல்கிறான். அவன் இங்கே இருந்தால் என்ன, வெளில ஒடிச்சா என்ன. கோபத்திலேயே கூட துரியோதனன் கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற குவாலிட்டியே சொல்கிறான் முடியும். புல்லாங்குழல் இனிமையாக வாசிக்கிறான். அவன் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் என்னம்மா ஆத்துக்கறியை கோவிச்சு இல்லையாங்கிறான். அவன் உடனே மாமியார்காரி அந்த கோபத்துலேயும் என்ன சொல்கிறான், நாட்டு பொண்ணு அந்த அழகிய கோச்சு நான் எங்கே போகிறதுங்கிறான். நாட்டு பொண்ணு அழகுங்கிறான். அந்த கோபத்துலேயும் அதை பாராட்டணும் மொழியும். விதுரர் குடிசைக்கு வந்துட்டார். ராத்திரி கூட்டத்தை கூட்டுறான் திருதராட்சன். திருதராட்சன் கட்சியின் செயற்குழு கூடியது. ஏன்னா பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இது குடும்ப கட்சி. திருதராட்சன் ஆட்சிகாரி, 100 பையன், ஒரு பொண்ணு, எல்லாரும் மாப்பிள்ளை
எல்லாரும் ஒன்று கூடி இதில் ஒன்பது ரெசல்யூஷன் கொண்டான். யார்? திருதராட்சன். வயசாயின் திருந்தாத ஜென்மா திருதராட்சன் தான். ஒரு வார்த்தையில் கொன்றான். தூது வந்திருக்கிற கிருஷ்ணனை கொல்ல வேண்டும். நல்ல யோஜனை பாருங்க. துச்சாசனன்னு ஒரு பையன், ரொம்ப நல்லவன். அவன் எந்திருந்தான். நல்ல யோஜனை இவன். துச்சாசனனை பற்றி வில்லிபுத்தூரார் சொன்னார், மாவீரன்னர். என்ன அப்படி சாகசம் பண்ணான்னு கேட்டான். சபையில் ஒரு பொம்பண்டாட்டி புடவையை பிடிச்சி இழுத்தாம்பார். அதுலேயாவது எக்ஸ்பர்ட்டான்னா. இவன் இழுக்கு தான் அது டிசைனாக வருது. அதுலேயாவது இழுத்து தூக்கி போட்டானோ. அதுலேயும் எங்கள் வில்லி சொல்கிறார், வெம்புய வலியான் மாதை விரித்துகில் உரிந்த வீரன்னா. விரித்துகில்னா விரிகின்ற துகில், விரியும் துகில், விரிந்த துகில். வினை தொகையில் எழுதுகிறான். செஞ்ச வினையெல்லாம் ஒரு தொகையாக நிற்கிறான் இல்லையோ, அதனால் வினை தொகையில் எழுதினான். விகர்ணன்னு ஒருத்தன் ரொம்ப நல்லவன், திருதராட்சன் பையன். அவன் எந்திருந்தான். தூது வந்தவனை கொல்லப்படாது. பெண்களை, வயதானவனை, வேதம் சொல்பவனை, ஸ்தோத்திரம் சொல்பவனை, தூதனை கொல்லப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொன்னான். அதையும் சொல்லிட்டு அவன் சொன்னான், நீ என்னதான் ராத்திரியாக வளைச்சாலும் அவன் அகப்பட மாட்டான்னா. ஏன்னா ராத்திரியும் இருட்டு, கிருஷ்ணனும் கருப்பு. புரிஞ்சதோ? அடையாளம் தெரியாதோ இல்லையோ? அது இருக்கோ இல்லையோ? நம்ம நாட்டுக்கு ஒருத்தன் வந்தானா அவனை கொல்றது நியாயமானு கேட்குறான். மாதர் தூதர் என்று இவரை கொல்லின் பார்த்திவர் தமக்கு வேறு ஒரு பழி இல்லை. பூத்தெறி தொடையாய் பின்னும் நரகில் புகுவர். நீ என்னதான் ராத்திரியோ கங்குலின் வளைத்திட்டாலும் கொண்டல் வண்ணன் அகப்படான் எவர்க்கும் என்றான். அவனே கருப்பு. ரொம்ப பேர் கருப்புன்னா மட்டமாக நினைக்கிறா. கருப்பு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம அதில் பொண்ணு பிள்ளையாண்டிருக்கான்னா 4ஆம் மாதம் டிஸ்லோகேட் ஆகிடுங்கிறதுக்காக கருப்பு புடவை கட்டிக்க சொல்லுவோம். பிறந்தாத்தில் வாங்கி தரப்படான்னு ரூபாயாக கொடுத்துருவோம், நீயே வாங்கிக்கணும். கருப்பு பாதுகாப்பு. அதனால தான் சபரிமலைக்கு போகிறவெல்லாம் கருப்பு வெட்டி கட்டிக்கிறா. ஏன்னா அந்த துஷ்ட மிருகம்லாம் வரும். புரிஞ்சுதா? கருப்பை பார்த்தா போயிடும். ஆமாம், கருப்பு பாதுகாப்பு. நம்ம அது பையனோ பொண்ணோ கருப்பாக இருக்கான்னா வருத்தப்படாது. யாரும் லவ் பண்ண மாட்டான். பெரிய ப்ரொடெக்ஷன் இல்லையோ? இப்போ நான் கருப்பாக இருந்ததுனால தான் எங்கள் இடத்துல எங்கள் அம்மா தைரியமாக ஊராக அனுப்பிச்சேன். ஒரு பொம்மநாட்டியும் கிட்டக்க வர மாட்டான். ஆனால் பிளாக்கு நல்ல கலர், பிளாக்கு பாதுகாப்பு. அதனால தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவாள் கருப்பு சட்டை போட்டுக்கிறான். திரும்பி உங்களுக்கு பாதுகாப்பாக சொல்லணுமோ இல்லையோ? அவர் நல்லா கெட்டிக்கார. வேறு சட்டையே போட்டுக்க வேண்டியதானே? அவனுக்கு தெரியும் சேப்பு சட்டையை போட்டுனா மாடு துரத்தும்னு. அவன் கெட்டிக்கார. அதனால தான் கருப்பு சட்டையை போட்டுக்கிறா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாம். ராத்திரி குழியை தோண்டினான், வீரர்களை நிறுத்தினான். கிருஷ்ணர் வருவரோ மாட்டாரோன்னு ஒரு தூதரை அனுப்பிச்சான். கிருஷ்ணர்கிட்ட விதுரர் கேட்குறார், இங்கே பார், செல்வம் வந்துருத்துன்னா தெய்வத்தை நினைக்க மாட்டான், வார்த்தை தடிப்பாக வரும். இதனால்தான் குழந்தைகளை பக்தியை ஊட்டி வழங்குங்கிறேன். ஊட்டுங்க பக்தியை. பக்தி மஸ்ட்டு. பாட புஸ்தகம் எவ்வளோ மஸ்ட்டோ அது மாதிரி பக்தி மஸ்ட்டு. கொடுக்குற எண்ணத்தை கொடுக்கணும். தகை பெரு தானம்னா யக்ஷ பிரசனத்தில். ஆமாம். இதில் இன்னொன்று வேடிக்கை, நாளைக்கு என்ன அது சொல்கிறேன் விரிவாக. நீ எதை எப்போ கொடுக்கணுமோ கொடுக்கணும். நான் அப்பா அம்மாவுக்கு சிராத்தம் பண்ணாமல் முதியோர் இல்லத்துக்கு பணம் கட்டுறேங்கிற மக்கா. அப்போ அப்பா அம்மாவை பட்னி என்ன போடுறேன்? இல்லை இன்னொன்று புதுசாக இவா கண்டுபிடிச்ச மாதிரி நான் ஏழைக்கு தரேங்கிறேன். அது சாஸ்திரத்திலே இருக்குது. இதர போஜனம்னு இருக்குது, தனியாக சமைச்சு போடணும்னு. இவ்வளோ வச்சுருக்கா நம்ம முன்னோர்கள். நீ புதுசாலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். ஆமாம், நீ வேத பிராமணனுக்கு கொடுக்கறத கொடுத்தா ஆகணும். நீ விவசாயிக்கு கொடுக்கறத கொடுக்கணும், ஏழைக்கு கொடுக்கறத கொடுக்கணும். அது அந்தந்த சப்ஜெக்டு வேறு. இவாளுக்கே இப்படி கொடுக்கணும், அவளுக்கே கேட்கக்கூடாது. ஆமாம், நியாய தர்மம்னு வச்சுருக்கா.
மறுநாள் சபைக்கு கிருஷ்ணர் சபைக்கு வந்தார். இந்த பொய்யாசனத்தை உதறி தள்ளினர். திருதராட்டனுக்கு 2 கண்ணை கொடுத்தார். விஸ்வரூபத்தை எடுத்தார். எதையும் பார்க்காதவனே இதை பாருன்னர். பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். என் அப்பனே பிரபு மன்னிச்சுடு, குழந்தைகள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா. அரணனே அரணனே புவனங்கள் அனைத்திற்கும் காரணனே கருணாகரனே கமலாசனித்தன் காதலனே வாரணம் பொதுவே அழைத்திட வந்தடும் புயரே மாதவனே முனியேல் யாதவனே முனியேல் கண்ணா பொறுத்தருள் வெண்ணை அருந்திய கல்வா பொறுத்தருள் வாமா பொறுத்தருள் வரதா பொறுத்தருள். கிருஷ்ணர் சொன்னார், உன்னை சேர்ந்தவனையும் போய் சக்கரத்தை விட்டு எடுத்துருவேன். பாண்டவா வச்ச சபதம் நிறைவேறணும்னு. திருதராட்டம் உன்னை பார்த்த கண் எதையும் பார்க்கப்படாது, இதை எடுத்துன்னு. முதல்ல உலகத்திலே கண்ணொளி வழங்கும் திட்டம் கொண்டு வந்ததே கிருஷ்ணர் தான். அது இருக்கோ இல்லையோ. அவர் பார்த்தார், இனிமேல் துரியோதனன் தரமாட்டான்ங்கிற ஒரு தீர்மானம் ஆயிடுச்சு. இந்த அஸ்வத்தாமன் உங்களையே நான் இப்போ செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்கோங்கிறேன், டைவர்ட் ஆகும். பேசப்படான்னு ஏன் சொல்கிறேன்? சபையில் பேசினேன்னா எல்லாரும் உங்களை கவனிப்பேன். இங்கே இது கோட்டை விட்டுருவா. புரிஞ்சுக்கணும். இங்கேன்னு இல்லை, எந்த இடத்துக்கு போகிறோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் நடந்துக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். சபை நடந்துருக்கு. கிருஷ்ணன் என்ன பண்ணார்? அஸ்வத்தாமனை கூப்பிட்டார். அஸ்வத்தாமா இங்கே வாங்கினார். ஏன்னா அவன் சிரஞ்சீவி, அவனுக்கு தளபதி பதவி கொடுத்தா பாண்டவன் சமாளிக்கிறது கஷ்டம். தனியாக கூப்பிட்டார். துரியோதனன் எல்லாரும் பார்க்குறான், என்னடா அஸ்வத்தாமனை கூட்டின்னு போகிறார் தூது வந்தவன். பேசிகிட்டே இருந்த கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை கேட்குறார், அஸ்வத்தாமா உனக்கு பாண்டவன்னா பிரியம் அதிகம் தானே? சந்தேகம் என்னென்னு? உனக்கு துரியோதனன் தளபதி பதவி கொடுத்தா வாங்கிக்க மாட்டேயே, ஆயுசிலே வரப்போகிற நல்ல பதவி அதான் கிருஷ்ணா, நீ போய் வாங்கிக்காதேங்கிறேன்னு. கிருஷ்ணன் என்ன பண்ணார்? பேசிகிட்டே தன் கையில் இருந்த மோதிரத்தை நழுவி கீழே விட்டார். அவன் தெரியாத மாதிரி கிருஷ்ணன் நிற்கிறார். அஸ்வத்தாமன் குனிஞ்சு மோதிரத்தை எடுத்தான். மோதிரத்தை எப்படி எடுத்தவுடனே கிருஷ்ணர்கிட்ட கொடுக்க போனால், அஸ்வத்தாமா மேலே சூரியனை பாரு, சூரியனை சுற்றி கிரகங்கள் பாருன்னர். மேலே பார்த்தான். சபையிலையும் எல்லாரும் பார்க்குறான். இந்த ஒன்றுமில்லை, இந்த மூலையில் நின்று ஒரு 5 பேர் இப்படி பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் ஏன் பார்க்குறான்னு ஒருத்தனும் கேட்க மாட்டான். எல்லாரும் வருவான். இல்லை வேடிக்கை என்னென்னா 50 பேர் வந்துடுவான். முதல்ல பார்த்த 5 பேர் ஆற்றுக்கு போயிடுவான். அவன் கதை சொல்லுவான் தெரியுமோ. அவள் உத்தராத்தில் வேத பிராமணா. அவள் காசி ராமேஸ்வரெல்லாம் ஒன்றா ஸ்நானத்துக்கு போவாள். அவள் அதில் ஒரு செப்பு சொம்பு வச்சுருக்கா. அதை எடுத்துன்னு தான் போவாள். கடைசியில் கிருஷ்ண கிருஷ்ணான்னு குளிப்பாள். அவள் அது வழக்கம். எதில் வேணாலும் விட்டுக்கலாம் இல்லையோ, என்னவோ அதில் விட்டுக்கிற வழக்கம்னு எடுத்து இந்த சாஸ்திரிகள் தனியாக போகிறாப்புல எடுத்து ராமேஸ்வரத்துக்கு. அவர் என்ன பண்ணார்? அந்த சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறப்போ குழியை தோண்டி இந்த சொம்பை வச்சு விட்டு குப்பாச்சி மாதிரி மணலை குவிச்சு ஒரு கல்லை வச்சார் அடையாளத்துக்கு. அப்போது ஒரு டூரிஸ்ட்டு பஸ்ஸு வந்தது. இவர் கச்சமெல்லாம் கட்டின்னு குடுமையெல்லாம் வச்சுன்னு இருக்கார் இல்லையோ. இப்படி தான் குளிக்கணும் போல இருக்குன்னு எல்லாரும் குப்பாச்சியாக மணலை பிடிச்சான், கல்லை வச்சான், போயிட்டான். இவர் குளிச்சுவிட்டு வந்து பார்க்குறாரு, எந்த குப்பாச்சி கடியில் சொம்பு இருக்குன்னு தெரியும். கேட்கப்படாதோ அவரை எதுக்கு எப்படி பண்ணேன்னு. என்னவோ ஒருத்தன் பண்ணுறான்னு நம்மளும் பண்ணுவோம். இந்த மாதிரி கிருஷ்ணர் மேலே பார், வரித்தாமரை கண் திருநெடுமால் வான்வாய் நோக்க பரித்தாமாவும் ஆழியுடன் பரிதி வடிவந்தனை பார்த்தான். கிரித்தாள் கவிகை கரும் கல்வன் கிளர்நூல் முனிவன் மைந்தனை பிரித்தான். அந்த மோதிரத்தை சூரியனை பார்த்து அவன் கையில் மோதிரத்தை கொடுத்தான். அவன் தன்னோட இன்னொரு கையை வச்சான். மாற்றான் மோதிரத்தை வாங்கி பூமியில் தொட்டு அவன் மோதிரத்தை கொடுத்தா, அவன்கிட்ட கொடுத்தாலோ வாங்கிண்டாலோ 2 பேரும் சத்தியம் பண்ணுறதா அர்த்தம். ரொம்ப பேருக்கு தெரில மாப்பிள்ளைக்கு எதுக்கு மோதிரம் போடுறோம்னு, எப்போ போடணும்னு தெரில. தேங்காயை கொடுத்து ஊஞ்சலான்னு கூப்பிடுறோம், ஊஞ்சலுக்கு கூப்பிடுறோமே அப்போ போடணும். கண்ட நேரத்துலாம் போடுறா. சூரியனை பார்த்து போடணும், என் பொண்ணை காப்பாற்றுறேன்னு சத்தியம் பண்ணுன்னு. அதுக்கு தான் ஒரு பவுன் போடுறான். இல்லைன்னா பொழுது போகாமல் போடுவேன் நான் ஒருத்தன். பவுன் விற்கிற விலைக்கு மாப்பிள்ளைக்கு என்ன மனசோடு போட்டான். அவன் இப்படி கையை வச்ச உடனே இப்படி போட்டான் கையை. இதை பார்த்தான் துரியோதன. ஆகா, இப்போ கிருஷ்ணர் ஒரு சத்தியமும் பண்ணலை. தூது வந்த கிருஷ்ணனிடத்திலே அஸ்வத்தாமன் ஏதோ சத்தியம் செய்து விட்டான். வருங்காலத்தில் எந்த பதவியும் கிடையாதுன்னா. இது அஸ்வத்தாமன் காதில் விழுந்தது, கிருஷ்ணர் காதலையும் விழுந்தது. அஸ்வத்தாமா வரட்டுமான்னார்.
இப்போ இவனை கூப்பிட்டு நீ என்ன இப்படி பண்ணேன்னு கேட்க முடியாது, நான் சத்தியம் பண்ணேன் பாரு. அப்போ ரொம்ப இக்கட்டான நிலையில் தள்ளி விட்டார். இதுக்கப்புறம் கர்ணனை கூப்பிட்டார். துரியோனுக்கு மகா கோபம், என்ன ஊத்துனியாக கூப்பிட்றான். கர்ணனை தனியாக கூப்பிட்டார். கர்ணன் அவன் பக்திமானாச்சே, கிருஷ்ணா ஏ வள்ளலேன்னு கூப்பிடுறார். கிருஷ்ணா என்னை எல்லாரும் ராதேயான்னு கூப்பிடுறா, தேரோட்டி மகனேன்னு, நீ ஒத்தந்தான் இப்படி கூப்பிடுற. கர்ணா நீ தேரோட்டி மகன் நினச்சின்னு இருக்க. உன்னை கதிரவன் அருளினால் பெற்றெடுத்து வளர்க்க முடியாமல் ஆற்றிலே வீசி எறிந்தது குந்தி தேவி. நீ பஞ்சபாண்டவர்களுக்கு மூத்தவன். கிருஷ்ணா எங்கள் அம்மாவா, நீ அதனால் இங்கே இருக்காது, அங்கே வந்துடும். இப்போ அங்கே பாசத்தை கிளப்பி விட்டான். கிருஷ்ணா நீ தானே செத்த முன்னால் சொன்ன நன்றி கெட்டவன் நரகத்துக்கு போவான்னு, நான் அங்கே போகலாமா? அவனே கேட்குறான். எந்த பழிப்புக்கும் இடமில்லாத பாண்டவன் பக்கத்திலே அவனே ஒத்துக்கிறான், பாண்டவன் நல்லவன். என்ன கவனிங்கோ, அவனுக்கு பாசத்தை இப்போ கிளம்பி தூங்குவனா? இனிமே ராத்திரி தூக்கம் வருமா? குந்தி தேவி தான் அவன் அம்மான்னா, நீ தான் மூத்தவன்கிறான். எப்படி தூங்குவான்? ஒருத்தன் கேட்குறான் வழக்காடு மன்றத்தில், கிருஷ்ணர் ஏன் அன்னைக்கு போய் சொன்னார்? ஆத்துக்காரியே கேள்வி கேட்க முடியாதவன்லாம் பட்டிமன்றத்தில் வழக்காடு மன்றத்தில் கேட்டுருக்கான். அவளை கேட்குறது, நம்ம ஆத்துக்காரி சொல்கிறா சாப்பாடு போட்டுண்டு, உங்கள் அம்மாங்கிறே, உங்கள் அம்மா அன்றைக்கி உங்களை பற்றி என்ன சொன்னா தெரியுமா? என்னடி சொன்ன? சமயம் வரும்போது சொல்கிறேன். இவனுக்கு சாப்பிட்டுட்டு கையெலம்புவான், தூக்கமே வராது. ஆமாம், ராத்திரி அவள் பால் எடுத்துன்னு வருவாள் தூங்கிறதுக்கு. எங்கள் அம்மா என்னடி சொன்னா? அது பேசுகிற நேரமா, பாலை குடிக்குங்கோ. இப்படியே ஆகிடும், நமக்கே சதாபிஷேகம் வந்துடும். நம்ம அம்மா ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான், அவன் செத்த அப்படித்தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு இருப்பான். அவன் செத்த அப்படின்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சமத்து பத்தலைன்னு எடுத்துக்கலாம், கிறுக்குன்னு எடுத்துக்கலாம். அவள் ஏதோ ஒரு பிரேமையில் சொல்லுவா. விதுரர் குடிசைக்கு போகிறார். விதுரன் நடந்ததெல்லாம் சொல்கிறார். விதுரா கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுத்துக்கணுங்கிறார். அந்த குடிசையிலையும் ஒரு இடத்த கொடுக்குறான். நாம அப்படி பாடுவோம். ராமா 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 என்று நாமஞ்சொல்லி பாடணும், நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும். பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும். கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும். ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ஏகாந்தமாக இருக்கணும்னா ஒரு பையன் வந்து கேட்குறான், தனியாக உட்காந்து ஜெபம்னா அப்படி சொல்லலை. நீயும் ராமனும் தான் இருக்கன்னு தியானம் பண்ணணும். அதுக்காக ஆற்றை விட்டுட்டு போட முடியாது, ஆற்றுக்குள்ளே இருக்கிற இடத்துல தான் பண்ணணும். புரியுறத புரிஞ்சுக்கோங்க. வேறு எங்கேயானு போய் உட்காந்து தியானம் பண்ணலாமாங்கிற வரவே வராது. ஆமாம்,
நீ எங்கே இருக்கியோ அங்கே தியானம் பண்ணு. ஏகாந்தம்னா என்ன அர்த்தம்? நம் மனதில் அவனத்தை தவிர நினைக்கப்படாது, வேறு சிந்தனை கூடாது. ஒருத்தன் கேட்குறான், காயத்ரி ஜெபம் பண்ணுறப்போ தான் என்னெல்லாமோ சிந்தனை வருதுன்னா, நீ பண்ணாமலே இருந்து முதல்ல அந்த சிந்தனையை பண்ணு, அப்புறம் காயத்ரி ஜெபம் பண்ணு. என்னெல்லாமோ கேள்வி கேட்பான் ஃபோனில். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும் என்றும் அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ஜானகிகாந்த ஸ்மரணே. இனிமேல் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு போகிறேன். நீங்கள் செல்ஃபோன்லாம் எந்தெந்த போய் பேசலாம் போகக்கூடாது. ஆமாம், ஃபோன்லாம் சைலண்டில் இருக்கா பார்த்துக்கோ ஒரு நடை. ஆமாம் ஆமாம் ஆமாம். நேற்றுக்கெல்லாம் எந்திருந்து போய் பேசினேள். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எல்லோரும் முதல்ல ஆஃபில் இருக்கா பாரு, இல்லை ஃபோன் முக்கியம்னா ஆற்றுக்கு போய்டு, 2 நிமிஷம் டைம் தரேன். ஆமாம், எனக்கு இடைஞ்சல் பண்ணாதே. நான் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணலையே, ராமாராமான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஒருத்தருக்குமே இடைஞ்சல் பண்ணல. ஆமாம், என்ன கோவிச்சுக்கின்னு இருக்காதேங்க, என்ன கோவிச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், பாதியில் போகணுங்கிறவா இப்போவே கிளம்பிடு. சேரெல்லாம் நகர்த்தி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீர் போகணுமா இல்லையா, இருக்கிற கழிவுற போப்புறல. ஆமாம் ஆமாம், எனக்கு 4 பேர் கேட்டாலும் சரி தொல்லையே கூடாது. நம்ம என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அப்படி வளர்த்துட்டார். சாட்டை குச்சி வச்சு வளர்த்தார். உங்களெல்லாம் வளர்க்கலைன்னு தெரியறது. ஆமாம், நான் என்ன பண்ணட்டும், சமயம் வரும்போதுன்னு சொல்லி காட்ட முடியும். நீங்கள் எல்லோரும் அவள் அப்பா அம்மா ஃபோட்டோவை பெருசாலாம் வச்சு பண்ணி வச்சுருப்பேள். நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ அப்படிலாம் பண்ணலை. சின்னதாக தான் லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓரமாக. நாங்கள் இன்னமும் ஃபோட்டோவில் பார்க்கவே பயப்படுறோம். அப்படின்னா பார்த்துக்கோங்க அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பார்னு. ஆனால் பிரியமாக இருப்பார். ஜோசியம் கற்றுக் கொடுத்தாரு, வெட்டிக்காரத்தனெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் ஸ்ட்ரிக்ட். ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் அண்ணா பிள்ளை இத்தினூண்டு குழந்தையாக இருந்தபோது கேட்குறான், சித்தப்பா தாத்தா கண்ணு முறைக்கிறது உதடு சிரிக்கிறது என்ன பார்த்துட்டியா நீ நேற்றுக்கு பிறந்தவன் கேட்குற ஃபோட்டோவை பார்த்துட்டு நாங்கள் நேரம் எப்படி இருந்திருப்போம்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் கண்ணு முறைக்கும், உதடு சிரிக்கும். நீ வெளியிலேருந்து வரவன் என்ன நினைப்ப, அவர் சிரிச்சுன்னு இருக்கார் அப்படி தானே நினைப்பேன். அவர் எங்களை முறைக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா சொல்லுவார், சொல்கிறத கேளு, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். ஸ்ட்ரிக்ட். அவரோட டிசிப்ளினை தான் நான் உங்கள்கிட்டையும் செலுத்துகிறேன். ஆமாம், விசுரர் குடிசையில் தனியாக இருக்கார். தேவேந்திரனை கூப்பிட்றார். இந்திரன் யாருன்னா அர்ஜுனனோட அப்பா. இந்திரா அப்படின்னு வந்து நின்று, நலமாக இருக்கியா? நலம் கிருஷ்ணா, உன் அருள் இருக்கும்போது நலத்திற்கு என்ன குறை? உன் பையன் அர்ஜுனன் தான் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறியா? அதில் என்ன ஆட்சேபனை? வாரிசு ஆட்சியைத்தான் விரும்புகிறையா? எல்லாரும் அவன் பையன் வரணும்னு தான் சொல்லுவான். அடுத்தவா பையன் தான் வரப்படாதுன்னு சொல்லுவனே தவிர. ஓ, உன் மகன் அர்ஜுனன் ஆட்சிக்கு வரணும்னா நான் சொல்கிறத கேட்குறியா? உத்தரவு. இந்த சூரியன் மகன் கர்ணனிடத்திலே சென்றவன் உடலோடு கூடிய கவச்சத்தையும் செவியோடு கூடிய குண்டலத்தையும் தானமாக பெற்றுவா. கிருஷ்ணா, நான் போய் யாச்சிப்பதா? பையன் ஆட்சிக்கு வரணும்னா கொள்கையெல்லாம் விடணும். இந்த ஒன்று தெரிஞ்சுக்கணும், கொள்கையில் இருந்தால் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, பட்டம் புகழுக்கு ஆசைப்படக்கூடாது. பட்டம் புகழுக்கு ஆசைப்பட்டோம்னா கொள்கையை விட்டுரும். இப்போ என் உபன்யாசத்துக்கு ரொம்ப பணக்கார பிராமணா
ரொம்ப புகழ விரும்புகிற உபன்யாசம் நடத்துகிற கமிட்டிக்காரா, நான் பிராமிலையும் பணத்தை வச்சுட்டு புகழ விரும்புகிறவா, வாங்கோ வாங்கோன்னு சொல்லி பொன்னாடை போத்தினு அவள்லாம் வரமாட்டான். நான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு ஓரமாக உட்காரு, யார் வந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட்டுங்கிறேன்னு. அப்போ என்னை எப்படி கொண்டாடுவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அடியனோட கொள்கையை ஏற்றுக்கிறவா தான் இன்றைக்கி கதை வச்சுன்னு இருக்கா 40 வருஷமாக. இந்த நடுவில் தலைமை தாங்கிறது, பேசுறது, தலைமை முன்னிலையிலேயே அரை மணி நேரம் போயிடும். அப்புறம் இவன் என்ன உபன்யாசம் பண்ணுறது? அப்புறம் பட்டத்தை விரும்புகிறவா. எனக்கு எல்லா கட்சிக்காராலும் பழக்கம், எல்லாரும் மந்திரியாக இருக்கிற போதும் பழக்கம். ஒரு வினாடி தான் சொன்னால் போகும். கலைமாமணி என்ன, பத்மஸ்ரீ என்ன, எல்லா பட்டமும், ஒரு டாக்டர் பட்டம் என்ன போச்சு. அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமாம், மனச்சனூர் பஜனை மனத்துக்கே நீங்கள் கொடுங்கோ அப்படின்னு ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிலாம் வாங்கிட்டு போக மாட்டேன். கொடுத்தியா பையில் வச்சுப்பேன், அங்கே போய் செலவழிப்பேன். ஆமாம், ஒருத்தர் பேரையும் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் அக்ஷதை அனுப்பி வேளான்னு. அங்கே வா தரேன்னு. இல்லை, அங்கே வராதவாளுக்கு நான் வேண்டிப்பேன். அக்ஷதையெல்லாம் போஸ்ட் பண்ண ஆள் கிடையாது. உனக்கு நம்பிக்கை இருந்தால் கொடு, இல்லை வச்சுக்கோ பணம் தன்னுட்டு. ஆமாம், நீங்கள் கொள்கையில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பொன்னாடை இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. பொன்னாடை, பட்டம், புகழ், பணம். ஆமாம், நம்ம கொள்கை இல்லாதவா தான், கொள்கையை விட்டவா தான் இதுக்கெல்லாம் ஆசைப்படணும். ஏன்னா ஒருத்தர் கேட்டார், அந்த மந்திரியோடு இருந்தேளை பார்த்தேனே, அவர் டெல்லியில் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் இருந்தார், அப்போவே பத்மஸ்ரீ வாங்கிட்டு இருக்கக்கூடாதோ? இப்போ திருவனந்தபுரத்தில் ஒருத்தர் கேட்குறது. இப்போ இதே நாக்கு நாளைக்கு நீ என்ன சொல்லுவேன்னா, அவரை வச்சு வாங்கினேன்னு சொல்லுவியோ இல்லையோ அப்படின்னு. ஆமாண்ணா, அதுக்கு தான் வாங்கிக்கல என்ன. இதில் இன்னும் ஒன்று வேடிக்கை, பத்மஸ்ரீ இதெல்லாம் கிடச்சதுன்னு வச்சுக்கோ, ஒத்துன்னு நமக்கு ஒன்றும் ரூபா நோட்டை தரப்போகிறதில்லை. இவர் பத்மஸ்ரீ வாங்கினார் அப்படின்னு யாராவது இவருக்கு நான் 1 லட்சம் ரூபா தரேன்னு தரப்போகிறானோ? ஒத்துரும் தரமாட்டான். அவாத்தில் அவனுக்கு ஏற்கனவே சபா செக்ரட்டரியாக இருக்கானோ இல்லையோ, ஆரோ போத்தின பொன்னாடையாக அயர்ன் பண்ணி கொண்டு வந்து எனக்கு போத்துவோம். இதை நான் எங்காத்து பீரோவில் மக்கி தொலையும். இது எதுக்கு? இப்போ இந்த மாதிரி எல்லாமே கமெண்ட் அடித்து உபன்யாசம் பண்ணுறதுனால தான் ஒருத்தரும் கூப்பிட மாட்டான். புரிஞ்சுதா உனக்கு? நான் போய் யாச்சிக்கிறதான்னு கேட்குறேன். நான் போய் யாச்சகம் பண்ணுறதா? அவன் கொடுப்பனான்னு கேட்குறான். கிருஷ்ணன் கர்ணனை கொடுப்பானாங்கிறான். கிருஷ்ணர் சொல்கிறார் கர்ணனை பற்றி, படித்தவன் படிக்காதவன், பிடித்தவன் பிடிக்காதவன், சொல்பவன் சொல்லாதவன், கடவுள் கடவுளற்றவன், எல்லோருக்கும் வாரி வழங்குகின்ற வள்ளல்னா. வல்லார் வல்ல கலைஞருக்கும் மறைநூலவர்க்கும் சொல்லாதவர்க்கும் சொல்பவர்க்கும் சூழும் சமயாதிபர்க்கும் கடவுளர்க்கும் இரவி மகன் அறிய தானம் அளிக்கின்றான். இந்த கொடுக்கறது பரம்பரை குணம். ஔவையார் சொன்ன நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். முசாமி தீட்சர் கீர்த்தனையில் பாடுற போது சொன்னார், சனியை சொல்கிற போது சூரியன் மகனேன்னர், சூரியனை பாடுற போது கர்ணனோட அப்பான்னர். கிரண கர்ண சூனோ க்ரூர பாப ஹர கிருஷானோ. ஆயிரக்கணக்கான கிரணங்களோடு அள்ளி வெளிச்சத்தை கொடுத்து மழையை பொழிய வைக்கிறான் சூரிய பகவான். பிரதிபலன் பார்க்காம. அவன் பையன் ஒல்லியோ. சூரியன்ட்டு இருக்கிற குணம் சனிட்டையும் இருக்குது. துலாக்கோல் மாதிரி இருக்கான, யாருக்கும் செய்கிறானே, அதான் சனிட்டு இருக்குது. சூரியன் பையன் தான் யமன். அந்த குணம்தான் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். ஒரு ராஜாவை தான் ஆட்சி பண்ணியிருந்தான், அவனுக்கு கண்ரெண்டுன்னு தெரியாது. ஒரு புலவர் வந்தார், இந்த புலவருக்கு கண்ரெண்டுன்னு தெரியாது. ராஜாட்ட கொண்டு போய் நிறுத்தினான். ஒரு எந்த சோதனையிலையும் வெற்றி அடைவார்னா. ராஜா உடனே என்ன பண்ணால் 2 கல்லை கொண்டு போய் கொடுத்தான். இதில் எது வைரக்கல், எது சாதாரண கல் சொல்லணும். அவன் உடனே கண் தெரியாதே சூரிய வெளிச்சத்தில் அப்படி நீட்டினான்.
ஒன்று சுட்டது ஒன்று சுடலை. அரசே இது சாதாரண கல், இது வைரக்கல்னா. சபாஷ் மந்திரி, நமது நிர்வாகத்தில் இருக்கும் அம்மன் கோவில் பிரசாதம் முதல் மரியாதை, அதை தயிர் சாதத்தை இவன் பேரில் எழுதி வைனான். அப்புறம் 2 மிருகத்தை நிறுத்தினா, இது எது கழுது எது குதிரை. நான் கிள்ளி விட்டான். ஒன்று கனைச்சது ஒன்று கத்தித்து, இது குதிரைனா அது கழுதைனா. இப்படி நிறைய சோதனை வச்ச ராஜா அந்த புலவரை தனியாக கூட்டின்னு போய் கதவை சாப்பா போட்டான். கண் தெரியாதே, நான் அரசனுக்கு பிறந்தவனா ஆண்டிக்கு பிறந்தவனான்னு கேட்டான். அவன் சாமுத்திரிகா லட்சணம் பார்த்துன்னா சொல்லணும், கண் தெரியாதவன், கண் தெரிய பார்க்கலையே. அவன் கவலையே படல, அரசே நீ ஆண்டிக்கு பிறந்தவன். அவன் உடனே எப்படி சரியாக சொன்னேன், முதல்ல என் கையில் 2 கல்லை கொடுத்தியா, அதில் எது சாதாரண கல் எது வைரக்கல்னு சொல்ல சொன்னியா, இந்த சோதனையில் நான் வெற்றி அடைஞ்சேன்னா ஆமாம். அதுக்கு நீ என்ன பரிசு கொடுத்த, அம்மன் கோவில் தயிர் சாதம். நீ அரசனுக்கு பிறந்திருந்தால் வைரக்கல்லை கொடுத்துருப்பாய், ஆண்டிக்கு பிறந்ததால் தயிர் சாத்தை கொடுத்தீங்கன்னா புத்தி எங்கே போகும்? நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். பிராமண வேஷத்தில் போகிறான். தண்டு தாளென குனிந்து உடல் அலமர தள்ளாட கண்டு யாவரும் கைத்தொழ கங்கா ஜலத்தை பிரவாகமாக வச்சா மாதிரி இருக்கு. அவன் தலையில் வச்சு நொங்கும் நுரையுமா இருக்கு. குச்சியை உருண்டு போய் நிற்கிறான். மன்னனை காண வேண்டும். மன்னா, உங்களை காண ஒரு அந்தணர் வந்து இருக்கிறார், அமரச்சொல். மன்னா, பற்றாத செல்வம் இருந்தும் இந்த பிராமணனுக்கு ஆசை போகவில்லை. உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு வஸ்துவை வாங்கி செல்ல வேண்டும் என்று வந்து கொடுப்பாய் அல்லவா பிராமணனுக்கு? கேளுங்கள் பிராமணரை, எது வேண்டுமானாலும் கேளுங்கள். ஒரு சந்தேகம், சூரியன் உச்சி பொழுதை கடந்து விட்டான் என்பதனால் பிராமணனுக்கு கொடுக்காமல் போய்விடுவையோ என்ற சந்தேகம். கொடுப்பவனுக்கு சூரியன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன கேளுங்கள். இவன் பிள்ளைக்கு ஆட்சிக்கு வரணும்னு வந்திருக்கான். இவ அப்பாவுக்கு இருக்காது, சூரிய பகவானுக்கு. சூரிய மண்டலத்தில் ஒரு தேவனை கிளப்பி விட்டார். அவன் கத்தினா, ஏ கர்ணா, வாசலில் வந்திருப்பவன் பிராமணன் இல்லை, மாயக்கண்ணன் ஏவலால் இந்திரனே வந்திருக்கிறான். அவன் கேட்பதை தராதே தராதே தராதே. சரீரை கேட்டு சிரித்தான். பிராமணரே கேளுங்கள். மன்னா, உன் உடலோடு கூடிய கவச்சத்தையும் செவியோடு கூடிய குண்டலத்தையும் தானமாக கொடு. உடைவாள உருவினான், கவச்சத்தை புலந்தெடுத்தான், குண்டலத்தினை நறுக்கினான், இரத்தம் ஆரை போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கவச்ச குண்டலத்தை பாத்திரத்தில் வைத்தான், ஜலத்தை தெளித்தான், அவன் முன்னால் போய் நின்றான். வள்ளலிடத்தில் வருவதற்கு வேடம் தேவையில்லை. அவனுக்கு எப்படி இருக்கும்? மன்னா, நான் வேடமிட்டிருக்கிறேனா? நீர் பிராமணன் இல்லை, உன் புத்திரன் அர்ஜுனன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆசையினால் வந்திருக்கிறீர்கள். விண்ணுலக வேந்தன் தெய்வம் எப்படி வந்து கேட்டாலும் கொடுப்போமே, ஏன் இந்த வேடம்னு கேட்டான். அவனுக்கு எப்படி இருக்கும்? நடுங்கி விட்டான். உன் உடம்பு பொய் உடம்பு நல்ல உடம்பாகும் என்று சொல்லி, உன் பொய் உடம்பு அழிந்தாலும் புகழ் உடம்பு அழியாது என்று அவன் தன் கையிலே இருக்கிற வஜ்ராயத்தை கொடுத்து, ஒருவனை கொல்லலாம், மீண்டும் என்னிடத்தில் வந்துவிடும் என்று போனான் கிருஷ்ணனிடத்திலே. கிருஷ்ணா, எப்பேற்பட்ட வள்ளல் கிருஷ்ணா, கவச்ச குண்டலத்தை வாங்கினியா? இவனுக்கு இவன் கவலை. வாங்கினேன், ஆனால் கண்டுபிடிச்சேன்னா என்ன பண்ணேன்னா, வஜ்ராயத்தை கொடுத்தேன்னா தலையில் அடிச்சுட்டு. ஏண்டா, அவன் பிள்ளைய காப்பாற்றிட்டு வாடான்னா யமனா இருந்துட்டு வந்தேடா, அது அவன் மேலே தானடா போடுவான். சரி, நான் பார்த்துக்கிறேன் போ. குந்தி தேவிட்ட போகிறார். சரி, நலமாக இருக்கிறீர்களா? நருள் இருக்கும்பொழுது நலத்திற்கு என்ன குறைவு கிருஷ்ணா? தூது வந்தையே, என்ன ஆயிற்று கிருஷ்ணா? யுத்தம் நிச்சயமாகிவிட்டது கிருஷ்ணா, வெற்றி துரியோதனாதிகளுக்கு. என்ன சொல்லுகிறாய் கிருஷ்ணா? இல்லைன்னு தானே சொல்ல வந்தேன் அத்தை. அதற்குள் என்ன அவசரம்? வெற்றியும் தோல்வியும் உன் கையில் தான் இருக்கிறது. என்ன சொல்லுகிறாய்? கதிரவன் அருளினால் கன்னி பருவத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்க முடியாமல் ஆற்றிலே வீசி எறிந்தாய் அல்லவா? உன்னுடைய அந்த மூத்த மகன் இன்னமும் உயிரோடு இருக்கிறான். கிருஷ்ணா, என் மூத்த மகன் உயிரோடு இருக்கிறானா? எங்கு இருக்கிறான்? உன்னுடைய மற்ற 5 குழந்தைகளுக்கும் விரோதியாக வளர்ந்து வருகிறான். என்ன சொல்லுகிறாய் கிருஷ்ணா?
அனைவராலும் கொடைவள்ளல் கொடைவள்ளல் என்று பாராட்டப்படக்கூடிய அங்கதேசத்து மன்னன் கர்ணனே உன் மூத்த புதல்வன். கிருஷ்ணா, கர்ணனாயின் மூத்த மகன், அவனை நம் பக்கம் அழைத்து வந்து விட்டால் வெற்றி நமக்குத்தானே. நல்ல யோசனை. அவன் தயார் இல்லையா? நாளைக்கு இருக்கு விளக்கம் கீதையில் தாயாரை பற்றி சொல்கிறேன். என்னெல்லாமோ வஸ்துவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை விட அது ஒஸ்தி, அதை விட இது ஒஸ்தி, இதெல்லாமோ கண்டுபிடிச்சோமே. தாயாருக்கு ஈடா ஒரு வஸ்து, அதை விட ஒஸ்தி இல்லையே. இதில் என்ன வேடிக்கைன்னா, எந்த மதத்துக்காரனும் எந்த நாட்டுக்காரனும் எந்த மொழி பேசுகிறவனும் மனுஷனில் மாடு ஆடு எந்த ஜீவராசியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய விஷயாந்திரமே யாராவது மறுக்க முடியுமா? அவனை நம் பக்கம் அழைத்து வந்து விட்டால் நமக்கு தானே வெற்றி. நல்ல யோஜனை அத்தை, கிளம்புங்கள். குந்தி தேவி உடனே கிளம்பினா. அத்தை கொஞ்சம் நில்லுங்கள். என்ன கிருஷ்ணா, ஒருவேளை நீங்கள் அழைப்பது போல் அவன் வர மறுத்து விட்டால் என் யோஜனையை கேட்கலாம் அல்லவா? நீ திருடன், ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிற, எங்கள் திட்டம் பலிக்காது. சொல் அத்தை, அவனை நம் பக்கம் அழையுங்கள். வர மறுத்து விட்டால் அடியேன் யோஜனை சொல். அவனிடத்தில் 2 வரம் கேளுங்கள். வரமா? ஆமாம். என்ன கேட்க வேண்டும் கிருஷ்ணா? முதல் வரத்தினால் அவன் அர்ஜுனனை கொல்வதற்கு நாகாஸ்திரம் வைத்திருக்கிறான். அதை ஒரு முறைக்கு மேல் 2ஆம் முறை பிரயோகம் செய்ய மாட்டேன் என்ற வரத்தை வாங்கிவார். கிருஷ்ணா, முதல் முறையிலேயே அர்ஜுனன் போயிட்டான்னா அவள் தான் தாயார் பார்த்தேன்னா போனது தான். ஏன்னு தீ கவலைப்படுகிறாய்? நான் அல்லவா தேரோட்ட போகிறேன். அப்பொழுது பார்த்துக்க. 2வது வரம், அர்ஜுனனை தவிர மற்ற 4வரை கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் கொல்ல மாட்டேன் என்ற வரத்தை வாங்கிவா. கிருஷ்ணா, இதனால் கர்ணன் உயிருக்கு ஆபத்து வராதே. அவதான் தாய். அது எப்படி சொல்ல முடியும் அத்தை? ஆற்றில் தவறிய குழந்தை கிடைத்தால் அது இஷ்டமில்லையில் கர்ணனோட ஐவர், இல்லையில் அர்ஜுனனோட ஐவர். கிருஷ்ணா, நான் அல்லவா பெற்றவள். உண்மைதான். நீ 6 பேரை பெற்றதுக்கே சொல்றியே, நான் உலகத்தையே பெற்றேனே, ஆற்ற போய் அழறதுன்னா நான் சொல்லு. அவதான் தாய். இன்னும் அந்த ஒரு இதயத்துக்கு ஈடா, இன்னும் தாயாருக்கு ஈடா பொல்லாத பையன் கூட கண்ண ஜலம் அடிப்பான். போய் மாதா பிதாவை கொண்டு போய் முதியோரத்தில் விட்டவனை தனியாக போய் கேளு, அழுவான் தெரியுமா? இதை ஒரு சூழலில் கொண்டு விட்டான். நம்ம எல்லாரையும் பொல்லாதவான்னு சொல்லக்கூடாது இல்லையா? சொல்லு. இல்லை, அந்த தாயார்கிட்ட போய் கேளு, உங்கள் பையன் இப்படி விட்டுட்டானே, குழந்தை நல்லவன், வந்தவளோட கொடுத்தனம் பண்ணணும், பண்ணட்டுமே, நான் இடைஞ்சலாக இருக்கேன். அவ சொல்கிறா பார்த்தீங்களா? அவன் பொல்லாதவன்னு சொல்லலையே. வருமா? சொல். நடந்த சமாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில். உத்தராத்தில் பையன் பெரிய உத்தியோகத்துக்கு வந்துட்டான், கலெக்டர் ஆகிட்டு. ஒரு பையன் பெரிய அதிகாரி. தீபாவளி அன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு புடவை வேஷ்டி, குழந்தைகளுக்கு பட்சணம், சமயக்காரா போட்டு நெய்யிலேயே பண்ணுறாவா. பெரிய பதவியில் இருக்காள். என்ன குறை? பொழுது பிடிஞ்ச உடனே 4 மணிக்கு அந்த தாயார்கிட்ட எண்ணெய் பாத்திரத்தை கொடுத்து எல்லார் தலையிலையும் வைங்கிறான். அந்த கலெக்டர் ஆம்படையாளோட, அதிகாரி ஆம்படையாளோட, குழந்தையோட
வஸ்திரத்தெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி விடுங்கிற இந்த தாயார் இந்த எண்ணெயை வாங்கி கையில் எடுக்கிற போது கதறா, எம்மா அழறேங்கிறான். என் பாவம், எண்ணெயை இப்படி வைக்கிற போது கதறி அழறான். கலெக்டர் பையன் கேட்கிறான், என்ன குறை? 10 வயசுல உங்க தம்பி ஓடி போனாலே இப்போ எங்க தீபாவளி கொண்டாடுவனும் அந்த குணத்தை சொல் கேட்கிறான். என் குழந்தைய கண்டுபிடிக்க முடியலையே, உன் டிபார்ட்மெண்ட் உருப்பிடுமான்னு கேட்கிறான். சொல். அன்று பெற்றவளை போல் கிளம்புகிறான் கர்ணனை பார்ப்பதற்கு. அவன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. குந்தி தேவிதான் தன் மாதா என்றவுடன் கதிரவனை தொழுது கொண்டிருக்கிறார். குந்தி தேவி வந்து நிற்கிறாள். வர வேண்டும் வர வேண்டும், ராஜமாதா, பாண்டுவின் பத்தினி, பஞ்ச பாண்டவரின் தாய், என் குடிசை பாக்கியம் செய்திருக்கிறது. மலர்களை தூவிண்டு போறான். பாருங்கள் தாயே, உள்ள அழைச்சின்னு போறான். அமருங்கள், என் மனைவியை அழைத்து வருகிறேன். உன் மனைவியோடு பார்க்கின்ற பாக்கியசாலியாக வரவில்லை கர்ணா. உன்னை பார்த்தது முதல் என் உள்ளம் பூரிக்கிறது. சாய், நீ கதிரவன் அருளினால் உன்னை பெற்றெடுத்து வளர்க்க முடியாமல் ஆற்றிலே வீசியிருந்த மகாபாவி நான் தான் கர்ணா. தேரோட்டி மகனை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். 105 பேர் முன் திருவிடியை பிடிக்க சிம்மாசனத்தில் இருக்கலாம். என்னோடு வா, வருகை என் மதலாய் இளைஞரை வரும் நின் மலரடி அன்பினால் படித்து மலமுத்து ஏவல் புரிய 105 பேர் முன் திருவடியை பிடிக்க நீ சிம்மாசனத்திலே இருக்கலாம். என்னோடு வா, துரியோதன் பக்கத்திலே இருக்காதே. தாயே, ஒரு க்ஷத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் நீ அவனுக்கு பிறந்தவன், பிறப்பறியாதவன், தேரோட்டி மகன், மன்னன் மகனோடு யுத்தம் நடத்த அருகதையற்றவன் என்ற அனைவரும் பிதற்றி விட்டார்கள். தாயே, நீங்கள் தான் என் தாய் என்று தெரிந்திருக்குமே, ஆனால் என்னை பழித்தவன் நாக்கை துண்டித்திருப்பேன். தாயே, ஒரு க்ஷத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் நீ அவனுக்கு பிறந்தவன் என்ற சபையிலே அந்தஸ்து கொடுக்காத பொழுது என்னை வாழ்வித்தவன். தாயே, எத்தனையோ பேர் இருக்கின்ற சபையிலே சம அந்தஸ்து கொடுத்தான். என் தாய் ரொம்ப நல்லவள். தாயே, என்ன காரணமோ தெரியவில்லை, ஆற்றில் வீசி எறிந்து விட்டாள். அவள் வீசி எறியும் பொழுது வைரம் வைடூரியத்தோடு தான் அணிந்திருந்த புடவையையும் பக்கத்திலே வைத்து விடுத்திருக்கிறாள். தாயே, தானே வளர்ப்பது போல் என்னிடத்திலே இருக்கிற வற்றாத செல்வம் புகழின் காரணமாக எத்தனையோ தாய்மார்கள் நான் தான் உன் தாய், நான் தான் உன் தாய் என்று வந்தார்கள். தாயே, அவர்கள் கையிலே இந்த புடவையை கொடுத்தேன், எலும்பும் தோலுமாக மாறிவிட்டார்கள். தாயே, தங்களை சோதிக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். தாங்கள் இந்த புடவையை அணிந்து கொண்டு உயிரோடு இருந்தால்தான் நீங்கள் என் தாய் என்பதை உணர முடியும் என்று சொல்லி எவள் புடவையை கொடுத்தாலோ அவள் கையிலே புடவையை கொடுக்கிறான். குந்தி தேவி புடவையை அணிந்து கொண்டு உயிரோடு இருப்பதை பார்த்து விட்டான். தாயே என்று கதறிக்கொண்டவள் மடியிலே விழுந்தான், மயக்கமுற்றான். குந்தி தேவி மயக்கம் அடைந்தால் மயக்கம் தெளிந்த கர்ணன் பேசுவான். தாயே, தர்மபுத்திரனை பெற்ற தாங்களா இந்த பாவியை பெற்றீர்கள். 10000 யானை வலிமை உள்ள பீமசேனனை பெற்ற தாங்களா இந்த பாவியை பெற்றீர்கள். வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கு இருக்கின்ற காண்டீபனை பெற்ற தாங்களா என்னை பெற்றீர்கள். நகுல சகதேவர்களுக்கும் அம்மா என்று சொல்லிக் கொண்டு விட்டு இந்த பாவிக்கும் அம்மா என்று சொல்லிக்கொள்ள வந்தீர்களா? நீங்கள் தான் என் தாய் என்று தெரிந்திருக்குமே, ஆனால் என்னை பழித்தவன் நாக்கை துண்டித்திருப்பேன், சிறுசை துண்டித்து தூக்கி எறிந்திருப்பேன். தாயே, குந்தி தேவி அன்று பெற்றவளை போல் கண்களில் நீர் மல்க மல்க ஸ்தன்யத்தில் பால் பெருக அவனை கட்டி அணைத்து நெடிய மால் போல் இருக்கிற கர்ணனை கட்டி அணைத்து குழந்தாய். இந்த பாவி இழைத்த கொடுமை அனுபவித்தது நீதானா? பொல்லாதவன் பக்கத்திலே இருக்காதே குழந்தாய். என்னோடு வா மகனே, என்னோடு வா. 105 பேர் திருப்படியை பிடிக்க சிம்மாசனத்திலே இருக்கலாம். இந்த பாவி இழைத்த கொடுமை அனுபவித்தது நீதானா? என்னோடு வா மகனே, என்னோடு வா. என்னோடு வா குழந்தாய், வருக என் மதலாய் இளைஞரை வரும் நின் மலரடி அன்பினால் படித்து மலமுத்தி அவர் புரிய. என்னோடு வா மகனே, துரியோதனன் பொல்லாதவன், அவன் பக்கத்திலே இருக்காதே. என்ன வாசகம் சொன்னீர்கள் தாயே! இத்துணை நேரம் வேறு யாராவது சொல்லி இருந்தால் நாக்கை துண்டித்திருப்பேன். தாயே, என்னை பெற்றவள் என்பதனால் கொடுத்தேன். 100 பேரும் என் பக்கத்திலே உட்கார வைத்து சாப்பிட வைத்தான். தாயே, பீஷ்ம துரோணாதிகள் இருக்கிற சபையிலே சம அந்தஸ்து கொடுத்தான். தாயே,
ராஜமகுடம் கொடுத்து என்னை அலங்காரம் செய்து பார்த்தான் தாயே. இதெல்லாம் விடுங்கள் தாய். நானும் துரியோதனன் மனைவி பானுமதியும் ஒரு நாள் ஏகாந்தமான இடத்தில் உட்கார்ந்து சொக்கட்டான் விளையாடினோம் தாய். பானுமதி வாசலை பார்த்து அமர்ந்திருக்கிறாள். நான் அவளை பார்த்து அமர்ந்திருக்கிறேன். ஆட்டத்திலே தோல்வியை காண இருப்பவள். துரியோதனன் வருகைக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் எழுந்திருந்தாள். நான் நினைத்தேன் ஆட்டத்திலே தோல்வியை காண இருப்பவள் எழுந்திருக்கிறாள் என்று. அவள் பலத்திலே கை வைத்த ஆடையை பற்றி இழுத்தேன் தாயே. அவள் இடையிலே அணிந்திருந்த மேகலாபரணம் என்ற ஆபரணம் சிதறி ஓடியது தாயே. இப்பொழுது நினைத்தாலும் உள்ளம் நடுங்குகிறது தாயே. நிமிர்ந்து பார்த்தேன், என் நண்பன் துரியோதன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான் தாயே. அப்பொழுது என் நண்பன் என்னை சிரச்சேதம் செய்ய வேண்டியவன் தாயே. என்னை கட்டி அணைத்து, நண்பா கண் கலங்காதே, சிதறிய முத்துக்களை எடுக்கட்டுமா அல்லது எடுத்த முத்துக்களை கோர்க்கட்டுமா என்று கேட்டான் தாயே. மடந்தை பொற்று இரு மேகலை மணி உகவே மாசரத்துகளும் ஏகாந்த இடம்தனில் நான் புரிந்தே அமர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். திடம்படு திடவேல் ராஜராஜனுக்கு செருமுனை செஞ்சு சென்றோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கர்மமும் தர்மம். சொல்லுங்கள் தாய், அவ்வளவு நல்லவனா? ஆம் தாயே, அவன் ஊருக்கு பொல்லாதவன், என்னை பொறுத்தவரை நல்லவன். குந்தி தேவி, நீ அந்த பக்கமே இரு தாயே. நீங்கள் அழைப்பது போல நான் உங்கள் பக்கம் வந்து பிரயோஜனமில்லை தாயே. சற்று முன்னர் தான் கவச்ச குண்டலத்தை இந்திரனிடத்திலே கொடுத்து விட்டேன். அது இல்லாத போது நான் இருந்தும் இல்லாதவன் தாயே. நீங்கள் அழைப்பது போல நான் ஐவரோடு சேர்ந்து 6வதாக நின்று யுத்தம் நடத்தினாலும் சாவுதான். துரியோதனாதிகள் 100 பேர் பக்கத்திலே இருந்து யுத்தம் நடத்தினாலும் சாவுதான். 6லும் சாவு, 100லும் சாவு தாயே. இதை சொல்ல அருகதை உள்ளவன் ஒத்தந்தான். 5ஓட சேர்ந்து தான் 6 ஆகும். ஏன்னா அவன் குந்தி பையன் ஒல்லியோ. 100ஓட 101 ஆகாது. 100 + 1 தான் இருக்கும். மகனே, உன்னை வளர்க்க முடியாமல் ஆற்றில் வீசி எறிந்த பாவி இப்போது உன்னிடம் நான் யாச்சகம் செய்ய வந்திருக்கிறேன். தாயே, யாச்சகம் என்று மற்றவர்கள் சொல்லலாம். நீ என் தாய், உத்தரவு போடும், ஆணையிடுங்கள் தாயே. எனக்கு 2 வரம் தருவியா? கேளுங்கள் தாயே. என் உயிரை என் நண்பன் துரியோதனுக்கு கொடுத்து விட்டேன். அதை தவிர நீ அர்ஜுனனை கொல்வதற்கு நாகாஸ்திரம் வைத்திருக்கிறாயாமே குழந்தாய். ஆம் தாய், அதை 1 முறைக்கு மேல் 2ஆம் முறை பிரயோகம் செய்ய மாட்டேன் என்ற வரத்தை கொடுப்பையா? சூழ்ச்சி தாயே. போர்க்களத்திலே நடக்க இருக்கிற செய்தி அந்த புறத்திலே இருக்கிற பெண்களுக்கு எப்படி தெரியும்? மாயக்கண்ணன் வேலை. தெய்வம் துணை இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும் தாயே? உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சுத்த வீரன் மற்றொரு சுத்த வீரன் மீது பானம் போட அவன் உயிரோடு இருப்பானேயானால் அதே பானத்தை மீண்டும் பிரயோகம் செய்வது ஆண்மையா தாயே? மன்னனுக்கு தர்மமா? தெருகணை ஒன்று தொடுக்கவும் செரு செய்வோன் சென்னியோடு இருந்தால் மறுகணை தொடுப்பது ஆண்மையோ மானமோ வலியோ மன்னவர்க்கு அறமோ? உருகணை ஒன்றே பார்த்தன் மேல் தொடுப்பேன். 2வது வரம் தாயே. உன் சகோதரன்மார்கள் உன்னால் ஒழிந்தார்கள் என்று இருக்கக்கூடாது குழந்தாய். அர்ஜுனன் ஒருவனைத்தான் கொல்வேன் என்று சபதம் வைத்திருக்கிறேன் தாய். மற்ற நாள் வரை கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் கொல்ல மாட்டேன் தாயே. தாயே, இது நாள் வரை யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்து கொடுத்து பழக்கம் தாயே, கேட்டு பழக்கம் இல்லை. என்னை பெற்றவளையே நான் இன்றுதான் பார்க்கிறேன். யாச்சகம் என்பதை இன்றுதான் உணர்கிறேன். கொடுத்தவன் அல்லவா?
எனக்கு யாச்சகத்தோட மதிப்பு தெரியவில்லை. இன்று உன்னிடத்தில் கேட்கிறேன், எனக்கு 2 வரம் கொடுப்பீர்களா? என்னிடத்திலே இப்பொழுது என்ன இருக்கிற குழந்தாய்? பெற்றவள் நினைப்பாளே, ஆனால் அவளை போல் சாதிப்பவள் வேறு எந்த உலகத்திலும் யாரும் கிடையாது. கேள் மகனே, இந்த பாரத யுத்தம் முடியும் வரை தாயே, நான் தான் உங்கள் மூத்த மகன் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளக்கூடாது தாயே. குறிப்பாக பாண்டவன் தெரிந்து கொள்ளக்கூடாது. நல்லவர்கள் தாயே ராஜ்யத்தை என்னிடத்தில் கொடுப்பார்கள், நான் அதை துரியோனுக்குத்தான் கொடுப்பேன். உய்வரும் திரள் வெம்போர் முடிப்பளம் உமக்கு நான் மகனெனும் தன்மை ஐவரும் அறியா வண்ணம் நீர் காப்பீர். ஆங்கதவர் சிறிது அரியின் மைவரும் கடற்பார் நினைத்து எமக்கே வழங்குவர். 2வது வரம் குழந்தாய், இந்த உலகத்தை துற பற்றை துறை என்று பேசினாரே, அத்வைதம் பேசினாரே, காவி உடை தரித்து காலடியில் அவதரித்த ஆதிசங்கரர் வடக்கே யாத்திரை போனவன் தன் தாய்க்கு அந்திமம் வந்து விட்டது என்ற உடனே ஞான கண்ணில் தெரிந்து ககன மார்க்கத்தில் பறந்து வந்து தாயாருடைய உடலை மடியில் போட்டு கதறினான் கோவநாட்டி. பஜகோவிந்தம் பாடியவன் தன் தாயாருடைய உடலை தானே தூக்கி சென்று மைனம் அக்னே என்று உன் தலையிலே அக்னியை கொட்ட வேண்டுமானால் வயிற்றிலே 10 மாதம் சுமந்த பொழுது இப்புறமும் அப்புறமும் படுத்து பிரசவ காலத்திலே வேதனை அடைந்து என்னை பெற்றெடுத்து பத்திய உணவு சாப்பிட்டு வளர்த்தையே உன்னை நான் எந்த ஜென்மாவில் காண்பேன் என்று கதறினான். 400 கோடியை தெருவிலே போட்ட பட்டினத்தார் கோவனாண்டி தன் தாய் இறந்தவுடனே தாயாருடைய உடலை வாழப்பட்டையில் வைத்து கதறினான். ஐயோ, 300 நாள் சுமந்து தாய்க்கா அக்னியை போடுவேன்னர். முன்பு தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி செறிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரியத்தழல் மூட்டுவேன். மகனே மகனே என்றழைத்த வாய்க்கு அரிசியை போடுவேடா. அள்ளி இடுவது அரிசியோ, தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ என்று கோவனாண்டிகள் எல்லாம் கதறும் பொழுது முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று வாழப்பட்டையை வைத்து பட்டினத்தார் தன் தாயாருக்கு ஸ்லோகத்தை பாடியவன். அப்பேற்பட்ட ஞானிகள் எல்லாம் கதறும் பொழுது நம் கர்ணன் எம்மாத்திரம்? தாயே, ஒரு சத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் நீ எவனுக்கு பிறந்தவன், பிறப்பறியாதவன், தேரோட்டி மகன், மன்னன் மகனோடு யுத்தம் நடத்த அருகதையற்றவன் என்று அனைவரும் பிதற்றி விட்டார்கள். தாயே, ஒருவேளை அர்ஜுனன் பாணத்தால் அடிபட்டு நான் கீழே விழுவேனே, ஆனால் மகனே கர்ணா, இன்னும் ஒரு முறை என் காதுகளில் விழும் வண்ணம் அப்படி சொல்லாது. நீ வள்ளல் இல்லை தாயே, வெற்று உடல் ஒரு நாள் போகத்தான் போகும். ஒருவேளை அர்ஜுனன் பாணத்தால் அடிபட்டு நான் கீழே விழுவேனே, ஆனால் என்னை பழித்தவருடைய நாக்கை அறுக்கும் வண்ணம், என்னை பழித்தவருடைய சிரத்தினை துண்டிக்கும் வண்ணம் நீங்கள் தான் என் தாய் என்பதை நிரூபிக்க போர்க்களம் வர வேண்டும். எப்படி வர வேண்டும் தெரியுமா? மகனே கர்ணா, மகனே மகனே என்று கதறிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல குந்தி தேவி எழுந்திருப்பாள். தண்ணியத்தில் பால் பருக கண்ணிலே நீர் மல்க மல்க கட்டி அணைத்து குழந்தாய், இந்த பாவி இணைத்த கொடுமையை அனுபவித்தது போதாதா? என்னோடு வா மகளே, என்னோடு வா மகளே, என்னோடு வா. 105 பேர் முன் திருவடியை பிடிக்க சிம்மாசனத்தில் இருக்கலாம். வருக என் மதலாய், இளைஞரை வரும் நின்மலரடி அன்பினால் பழமுத்து ஏவல் புரிய என்னோடு வா மகனே. அரசாட்சி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், எனக்கு குழந்தையாக ஒரு குடிசையில் வாழ்வோம் போதும் மகனே, நமக்கு இந்த ஆட்சி வேண்டாம், என்னோடு வா. காலம் கடந்து விட்டது தாய். இனி நாம் சந்திக்க இருக்கின்றது போர்க்களத்தில் தான். பெற்றவள் கிளம்பினாள், பேதை மகன் புலம்பினான். நாமும் கிளம்புவோம். நாளை சந்திப்போம்.